Okay, now listen. லாஸ்ட் கிளாஸ்ல நம்ம என்ன பார்த்துருந்தோம் அப்படின்னா ஃபயர்வாலோட இன்ட்ரடக்ஷன் பார்த்தோம். அ- எதுக்கு ஒரு கம்பெனியில் ஃபயர்வால் டிவைஸ் வேணும், தென் சாஃப்ட்வேர் ஃபயர்வால்னா என்ன, ஹார்ட்வேர் ஃபயர்வால்னா என்ன, என் பாயிண்ட் செக்யூரிட்டினா என்ன, என் பாயிண்ட் செக்யூரிட்டி மெயினாக யாருக்கு தேவைப்படும், டிஓஎஸ் அட்டாக்னா என்ன, டிடிஓஎஸ் அட்டாக்னா என்ன, வல்னரபிலிட்டினா என்ன, நார்மல் பேக்கெட்னா என்ன, அப்நார்மல் பேக்கெட்னா என்ன, சைபர் அட்டாக்ஸ்னா என்ன, ஸ்டேட்ஃபுல் ஃபயர்வால்னா என்ன, ஸ்டேட்லெஸ் ஃபயர்வால்னா என்ன, செஷன் டேபிள்னா என்ன, ஒரு பேலால்டோ வாங்க போறீங்க இல்ல ஒரு ஃபயர்வால் வாங்க போறீங்கன்னா உங்களுக்குன்னு ஒரு மாடல் நம்பர் சூஸ் பண்ணுவாங்க. அந்த மாடல் நம்பர் எதை பேஸ் பண்ணி தராங்க? ஏன் நான் என் கம்பெனிக்கு 3350 தராங்க, ஏன் என் ஃப்ரெண்டோட கம்பெனிக்கு 420 போதும் அப்படின்றாங்க? அது எல்லாத்தையுமே நம்ம லாஸ்ட் கிளாஸ்ல முடிச்சிருந்தோம். தென் வெண்டர் பாலால்டோ, ஃபோர்டினேட், சிஸ்கோ ஏஎஸ்ஏ, ஜூனிப்பர் எஸ்ஆர்எக்ஸ் ஆர் செக் பாயிண்ட் வெண்டார்ஸ் பத்தியும் பார்த்துருந்தோம். குளோபலி யார் டாப், தென் யாரும் ரொம்ப ஃபேமஸா இருக்காங்க அதையும் டிஸ்கஸ் பண்ணியிருந்தோம். இந்த லிஸ்ட்ல சோனிக் வாலையும் ஆட் பண்ணிக்கோங்க, சோஃபோஸையும் ஆட் பண்ணிக்கோங்க. நிறைய கம்பெனில சோனிக் வால், சோஃபோஸ் பார்ப்பீங்க, பட் தே ஆர் நாட் தட் மச் ஆஃப் ஃபேமஸ் ஃபயர்வால்ஸ். சரி, இன்னைக்கு சிலபஸ் பார்ப்போம். இதெல்லாம் நேற்று பார்த்துருக்கோம். இன்னைக்கு சிலபஸ் என்னன்னா, நான் ஒரு பேலால்டோ பாக்ஸ் வாங்கி அந்த பாக்ஸை எட்ஜ் டிவைஸா பிளேஸ் பண்ணி உள்ள இருக்க லேனுக்கு இன்டர்நெட் ரீச்சபிலிட்டி தரணும். தந்துட்டா வீட்டுக்கு போயிடலாம். பட் இட்ஸ் நாட் ஈஸி டாஸ்க். புதுசாக ஒரு ஃபயர்வால் ஆகும். ஸோ இப்போ இந்த ஸ்க்ரீனில் பார்க்குறது PA220. இதுதான் பேலால்ட்டோட பேசிக் மாடல் நம்பர். இதில் டோட்டலாக ஒரு 8 ஈத்தர்நெட் இன்டர்ஃபேஸ் கொடுத்துருக்காங்க. ப்ளஸ் மேனேஜ்மெண்ட் போர்ட்டுன்னு ஒரு இன்டர்ஃபேஸ் இருக்கு. ப்ளஸ் கன்சோல் போர்ட்டு 2 டைப்பில் கொடுத்துருக்காங்க. ப்ளஸ் ஒரு நீங்கள் பென்ட்ரைவ் கனெக்ட் பண்ணி பேக்கப் ரிஸ்டோர் எடுக்கிறதுக்கு ஒரு யூஎஸ்பி போர்ட் கொடுத்துருக்காங்க. வேற எதுவுமே இதில் கிடையாது. வேற எந்த எக்ஸ்ட்ரா போர்ட்ஸும் கிடையாது. சரி, இப்போ இந்த பாக்ஸை தான் நான் வாங்கியிருக்கேன். ஃபர்ஸ்ட் இந்த பாக்ஸோட லாகின், இந்த பாக்ஸை நான் லாகின் பண்ணணும். அப்போ இந்த பாக்ஸுக்கு நீங்க பவர் கொடுத்து ஆன் பண்ண உடனே உள்ள இருக்க ஓஎஸ் பூட் ஆயிடும். அந்த ஓஎஸ்க்கு பேரு OS. என்ன ஓஎஸ்னா பேன் ஓஎஸ். இப்போதைக்கு ரியல் டைம் வெர்ஷன் 11 வழியும் இருக்கு. என்கிட்ட இருக்கிறது வெர்ஷன் 10. ஒன்றும் வித்தியாசம் இல்லை. பார்த்தா கூட உங்களால் கண்டுபிடிக்க முடியாது. டிட்டோ சேமாக தான் இருக்கும். ஐ மியூசிங் பீட்டட் வெர்ஷன் 10. இந்த பாக்ஸை ஆன் பண்ணிட்ட அப்புறமா இந்த பாக்ஸோட கமாண்ட் லைன் இன்டர்ஃபேஸ் இருக்கணும். பை டிஃபால்ட் CLI தான். அப்போ CLI எடுக்கணும்னா எப்படி ஒரு ரவுட்டர் CLI எடுத்தீங்களோ அதே கான்செப்ட் தான். உங்ககிட்ட ஒரு கம்ப்யூட்டர் இருக்கணும். இந்த கம்ப்யூட்டர்ல இருந்து கன்சோல் கேபிள் பேலால்டோல இருக்க கன்சோல் போர்ட்ல போய் கொடுத்துருக்கணும். அப்போ இது லேன் கேபிள் கிடையாது,
ஒழுங்கா கண்ணை திறந்து படிங்க. கன்சோல் கீ போட்டாச்சு. ஃபயரோட கமாண்ட் லைன் இன்டர்ஃபேஸ் நம்மளுக்கு கிடைச்சிடும். அப்போ கமாண்ட் லைன் இன்டர்ஃபேஸ்க்கு போனோடையுமே யூசர் நேம் பாஸ்வேர்ட் கேட்கும். பேலல்ட்டோட டிஃபால்ட் யூசர் நேம் பாஸ்வேர்டு வந்து அட்மின் தான். அட்மின் கொடுத்தீங்கன்னா லாகின் ஆகிடும். பட் ஒரு சின்ன இஷ்யூ என்னன்னா, பேலல்ட்டோ வந்து சின்ன ஃபைல் கிடையாது, லோடு அதிகம் இருக்கு, ஹெவி லோடு. அதெல்லாம் பேலல்ட் ஆன் பண்ணி 15 மினிட்ஸ் கழிச்சு தான் இந்த கிரெடென்ஷியல் நீங்கள் கொடுக்கணும். அதுக்கு முன்னாடி கொடுத்தீங்கன்னா இன்கரெக்ட் பாஸ்வேர்டுன்னு காமிக்கும். கரெக்டாக தான் இருக்கும். யூசர் நேம் அட்மின் தான் டைப் பண்ணியிருப்பீங்க, பாஸ்வேர்டு அட்மின் தான் டைப் பண்ணியிருப்பீங்க. ஆனால் பேலல்ட் ஆன் பண்ணி கொஞ்ச நேரத்திலேயே யூசர் நேம் பாஸ்வேர்ட் கேட்கும், நீங்கள் கொடுக்கக்கூடாது. பேலல்ட் ஆன் பண்ணி கொஞ்ச நேரத்தில் யூசர் நேம் பாஸ்வேர்ட் கேட்கும், நீங்கள் கொடுக்காம வெயிட் பண்ணுங்க. 15 மினிட்ஸ் பூட் ஆகட்டும், அதுக்கப்புறமா யூசர் நேம் பாஸ்வேர்ட் கொடுங்க. யூசர் நேம் அட்மின் பாஸ்வேர்ட் அட்மின் கொடுத்தீங்கன்னா ஓப்பன் ஆகிடும். நான் நம்ம லேப் போகிறேன். இதுதான் பேலல்ட்டோட லேப் நம்பர் 1. உள்ள ஒரு லேண்ட் நெட்வொர்க் இருக்கு, வெளியே ஐஎஸ்பி இருக்கு, நடுவில் எட்ஜ் டிவைஸ். நான் பேலல்ட்டோ விஎம்ஐ போட்டிருக்கேன். இன்னைக்கு விஎம்ல பார்க்குறீங்க, நாளைக்கு கோர்ஸ் ரிஜிஸ்டர் பண்ணிட்டீங்க அப்படின்னா ரியல் பாக்ஸில் இதே டாப்பிக்கை நாளைக்கு பார்க்கணும். இன் ரியல் பாக்ஸ் ரியல் பேலல்ட் என்கிட்ட ரியல் பேலல்ட்டாவே ஒரு 3-4 மாடல் நம்பர் இருக்கு. ஓகேவா? ஸோ அதில் உங்களுக்கு அதுலேயும் காமிச்சிடும். இன்னைக்கு விஎம் தான். அப்போ நீங்க ஏற்கனவே நம்ம லேப்லாம் யூஸ் பண்ணவங்களுக்கு தெரியும், விஎம்னா கன்சோல் கேபிள்லாம் கிடையாது. நீங்க சும்மா கிளிக் பண்ணாவே உங்களுக்கு கன்சோல் ஓப்பன் ஆயிடும். இதுவே ரியல் பாக்ஸாக இருந்தால் கன்சோல் கேபிள் போட்டு தான் எடுக்கணும். நாளைக்கு கன்சோல் கேபிள்லாம் போட்டு எடுப்போம். யூசர் நேம் என்னன்னா அட்மின், பாஸ்வேர்டு என்னன்னா அட்மின். லாகின் ஆயிடுச்சு. நான் இந்த ஃபயர்வால் ஆன் பண்ணது வந்து கரெக்டாக 10:05 தான் ஆனே பண்ணேன். இப்போ டைம் பார்த்துக்கோங்க 10:25. அதனால மேபி இஷ்யூ வராமல் உள்ள போயிடுச்சு. ஓல்டு பாஸ்வேர்ட் அட்மின், நியூ பாஸ்வேர்ட் அட்மின். சாரி, நியூ பாஸ்வேர்டு வந்து ரீசெட் பண்ண சொல்லுவாங்க. பாஸ்வேர்ட் நான் ரீசெட் பண்ணிக்கிறேன். எஸ்என் கேப்ஸ் போடுறேன், நெட்வொர்க் ஸ்மால் போடுறேன் அட் 1 2 3. கன்ஃபார்ம் பாஸ்வேர்ட் எஸ்என் கேப்ஸ் நெட்வொர்க் ஸ்மால் அட் 1 2 3. இங்க உங்களுக்கு பிடிச்ச பாஸ்வேர்டு வைக்காதீங்க, வைங்க. ஆனா அந்த பாஸ்வேர்ட்ல கண்டிஷன்ஸ் இருக்கு. அப்பர் கேஸ் இருக்கணும், லோயர் கேஸ் இருக்கணும், ஆல்ஃபா இருக்கணும், தட் மீன்ஸ் ஆல்ஃபா இருக்கணும், தென் நியூமெரிக்கல்ஸ் இருக்கணும், சிம்பிள்ஸும் இருக்கணும், எல்லாம் சேர்த்த மாதிரி இருக்கணும். உங்களுக்கு பிடிச்ச பாஸ்வேர்ட் நீங்கள் வைக்கலாம். பட் மறந்துட்டீங்கன்னா திருப்பி நீங்கள் ஃபயர்வால் வைப் பண்ணி ஸ்டார்ட் பண்ணால் 20 மினிட்ஸ் ஆகிடும் பூட் ஆகும். எப்பவுமே நம்ம லேப் ப்ராக்டிஸ் பண்ண சொல்ல பாஸ்வேர்ட் எஸ்என் நெட்வொர்க் அட் 1 2 3 வச்சு ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க. ரிஸ்க் எடுக்க வேணாம். முதல் போடுற எஸ்என் கேப்ஸில் போட்டுக்கோங்க, நெட்வொர்க் ஸ்மாலு அட் 1 2 3. சரி, இப்போ நான் எங்க இருக்கேன்னா பேலல்ட்டோட கமாண்ட் லைன் இன்டர்ஃபேஸ்க்குள்ள இருக்கு. அப்போ நான் கமாண்ட் லைன் இன்டர்ஃபேஸ்க்குள்ள இருக்கேன்னா இந்த கமாண்ட் லைன் இன்டர்ஃபேஸை வச்சு என்ன பண்ணலாம்னா என்னால் என்ன வேணாலும் பண்ண முடியும். இந்த சிஎல்ஐயில் என்னால் விபிஎன் கிரியேட் பண்ண முடியும், நாட் போட முடியும், இன்டர்நெட் அலோவ் பண்ண முடியும், இன்ஸ்டாகிராம் பிளாக் பண்ண முடியும். ஆல் த திங்ஸ் we can done through CLI, but it's really complicated. யாரும் பண்ண மாட்டாங்க. ட்ரபிள் ஷூட்டிங் மட்டும் தான் CLI யூஸ் பண்ணுவாங்க. இம்ப்ளிமெண்டேஷனுக்கு கான்ஃபிகரேஷனுக்குலாம் CLI கிட்ட போக மாட்டாங்க. எல்லாமே கிராஃபிக்கல் யூசர் இன்டர்ஃபேஸ் தான். சிஸ்கோ ரவுட்டர்ல நம்ம CLI பார்த்துட்டோம், இங்க ஃபுல் அண்ட் ஃபுல் கிராஃபிக்கல். சரி, இப்போ ஒரு பேலல்ட்டோவை CLI எப்படி எடுக்கிறதுன்னு உங்களுக்கு சொல்லி கொடுத்துரு. கன்சோல் கேபிள் போட்டு எடுத்துக்கோ. இப்போ இந்த பேலல்ட்டோ ஃபயர்வாலை நான் கிராஃபிக்கல் யூசர் இன்டர்ஃபேஸ் எடுக்க போறேன். அப்படி எடுக்கணும்னா ஃபர்ஸ்ட் இந்த ஃபயர்வாலுக்குள்ள போயிட்டு அதுல மேனேஜ்மெண்ட் இன்டர்ஃபேஸ் அப்படின்னு தனியா கொடுத்துருப்பாங்க. அந்த மேனேஜ்மெண்ட் இன்டர்ஃபேஸுக்கு ஜஸ்ட் டூ சம் ஐபி. டிஃபால்ட்டாகவே ஐபி ஓட வரும் 192.168.0.1. எந்த விஎம் ஐபிலாம் இருக்காது.
அப்போ நான் என்ன பண்ண போறேன்னா என்னோட மேனேஜ்மெண்ட் இன்டர்ஃபேஸுக்கு 1.0.0.1 ஐபி அசைன் பண்ண போறேன். இது உங்க இஷ்டம். நீங்க எந்த ஐபி வேணாலும் அசைன் பண்ணிக்கோ. தென் என்கிட்ட இருக்க ஒரு கம்ப்யூட்டர்ல இருந்து நான் இப்போ கன்சோல் கேபிள் போட போறது கிடையாது. நான் இப்போ லேன் கேபிள் போட போறேன். அந்த மேனேஜ்மெண்ட் போர்ட்ல இருந்து இந்த பிசிக்கு லேன் கேபிள். ஃபயர்வால் மேனேஜ்மெண்ட் இன்டர்ஃபேஸ் ஐபி எந்த நெட்வொர்க்ல இருக்கோ அதே நெட்வொர்க்ல ஒரு ஐபி அசைன் பண்ண போறோம். அப்படி பண்ணிட்டேன்னா இங்க இருந்து அந்த ஃபயர்வாலோட ஐபி எனக்கு பிங் ஆகும். எக்ஸ்கியூஸ் மீ, பிங் ஆகும். பிங் ஆயிடுச்சுன்னா இட்ஸ் வெரி சிம்பிள். பிங் ஆயிடுச்சுன்னா ப்ரௌசர்ல போயிட்டு நான் ஃபயர்வாலோட ஐபி டைப் பண்ணணும். என்னன்னு டைப் பண்ணணும்னா https காலன் ஸ்லாஷ் ஸ்லாஷ் 1.0.0.1 டைப் பண்ணனா என்னால் ஃபயர்வாலோட கிராஃபிக்கல் யூசர் இன்டர்ஃபேஸ் இருக்க முடியும். அப்போ ஃபஸ்ட்டு ஒரு பேரல்டோ பாக்ஸை உங்கள் கையில் கொடுத்தா கமாண்ட் லைன் இன்டர்ஃபேஸ் எப்படி எடுக்கிறது, கிராஃபிக்கல் யூசர் இன்டர்ஃபேஸ் எப்படி எடுக்கிறது அப்படின்னு உங்களுக்கு தெரியும். சரி, இப்போ கிராஃபிக்கல் என்ன பண்ணணும்? நான் மேனேஜ்மெண்ட் இன்டர்ஃபேஸுக்கு ஐபிஎஸ்ன்னு பண்ண போறேன். ஃபர்ஸ்ட் கமாண்ட் என்னன்னா கான்ஃபிகர். எதுவும் நோட் பண்ண தேவையில்ல, கவனி. இப்போ நான் கான்ஃபிகர் கொடுத்தோடனே சிம்பிள் மட்டும் மாறிடுச்சு. ஃபாண்ட் சின்னதாக இருக்கும், கொஞ்ச நேரம் அட்ஜஸ்ட் பண்ணிப்போம். ஆஷன் மாறிடுச்சு. மேபி மேக்னிஃபை யூஸ் பண்ணி. மேக்னிஃபையர் எனக்கு கம்ஃபர்டபுளாக இருக்காது, நான் யூஸ் பண்ணுறதுல. உங்களுக்கா? கிரேட்டர் தென் சிம்பிள் இருந்தது, இப்போ வந்து ஆஷா மாதிரி இருக்கு. இட்ஸ் லைக் எ ப்ரிவிலேஜ். இதுல வந்து ப்ரிவிலேஜ் மோட்லாம் கிடையாது, டைரக்டா கான்ஃபிகரேஷன் தான், குளோபல் கான்ஃபிகரேஷன்ஸ். இப்போ நான் என்ன பண்ண போறேன் அப்படின்னா செட் டிவைஸ் கான்ஃபிக் சிஸ்டம் டைப் ஸ்டாட்டிக்கும் கொடுக்க போறேன். இந்த கமாண்டுக்கு என்ன அர்த்தம்னா நான் உன்னோட மேனேஜ்மெண்ட் இன்டர்ஃபேஸுக்கு ஸ்டாட்டிக்கா ஐபி அசைன் பண்ண போறேன்னு அர்த்தம். தென் அடுத்த கமாண்ட் செட் டிவைஸ் கான்ஃபிக் சிஸ்டம் ஐபி ஐஃபன் அட்ரஸ். நான் என்ன ஐபி அசைன் பண்ண போறேன்னா 1.1. அதோட சப்நெட் மாஸ்க் என்னன்னா 255.0.0.0. அப்போ உள்ள போனோடனே ஃபர்ஸ்ட் கமாண்ட் கான்ஃபிகர் கொடுங்க, எதுவும் நோட் பண்ணாதீங்க, வெயிட் பண்ணுங்க. செகண்ட் கமாண்ட் ஸ்டாட்டிக்கா மாத்துங்க அந்த இன்டர்ஃபேஸை. மூணாவது கமாண்ட் வந்து அந்த இன்டர்ஃபேஸுக்கு ஐபேஷன் பண்ணுங்க 1.0.1. உங்க இஷ்டம் தான். தென் பேலால்டோ பொறுத்தவரையும் நீங்க எந்த கான்ஃபிகரேஷன் பண்றீங்களோ அந்த கான்ஃபிகரேஷன் ஒர்க் ஆகாது. ஒர்க் ஆகணும்னா கான்ஃபிகரேஷன் சேவ் பண்ணணும். சேவ் பண்ணால் மட்டும்தான் கான்ஃபிகரேஷன் ஒர்க் ஆகும், இல்லைன்னா ஒர்க் ஆகாது. அப்போ சேவ் பண்ணணும்னா கமாண்ட் என்னன்னு கேட்டிங்கன்னா கமிட். சிஸ்கோ ரவுட்டரில் அப்படி கிடையாது, நீங்கள் சேவ் பண்ணாலும் ஒர்க் ஆகும், சேவ் பண்ணலினாலும் ஒர்க் ஆகும். பேலால்டோவை பொறுத்தவரை சேவ் பண்ணால் மட்டும்தான் ஒர்க் ஆகும். அப்போ எப்பெல்லாம் உங்கள் பேலால்டோவில் சேஞ்சஸ் பண்ணுறீங்களோ அப்போல்லாம் அந்த அவுட்புட் வரணும்னா, சேஞ்சஸ் பண்ண அவுட்புட் வரணும்னா வி வாண்ட் டு கிவ் கமிட். சரி, அது கமிட் ஆகட்டும். இந்த மேனேஜ்மெண்ட் பீஸில் போயிட்டு அதே நெட்வொர்க்கில் ஒரு ஐபி ஸ்க்ரீன் இன்க்ரீஸ் பண்ணிக்கிறேன். ஐபிஎஸ்என் பண்ணணும் ஃபர்ஸ்ட். ncpa.cpl
1.0010 கேட்வேலாம் தேவையில்ல. இங்கேருந்து என்னோட ஃபயர்வால் ஐபி பிங் பண்ணால் பிங் ஆகணும். என் ஃபயர்வால் ஐபி வந்து 1.1. நான் என்ட்ரு கொடுக்குறேன். பிங் ஆனால் தான் அப்புறமா கதை. ஏன் பிங் ஆகலைன்னா மேபி இன்னும் கமிட் ஆயிருக்கு. ஓ, ஸோ பிங் ஆயிடுச்சா? இப்போ நீங்கள் ப்ரௌசரில் போயிட்டு https://1.0.0.1 டைப் என்டர் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு அந்த பேலோவோட கிராஃபிக்கல் யூசர் இன்டர்ஃபேஸ் கிடைக்கும். அதுக்கு முன்னாடி ஒரு வார்னிங் மெசேஜ் வரும். இந்த வார்னிங் மெசேஜ் என்னன்னு அப்கமிங் டேஸ்ல டீப்பா சொல்லி தருவேன். இப்போதைக்கு அட்வான்ஸ்ல போயிட்டு ப்ரொசீட் டு 1.0.0.1 யூசர் நேம் பாஸ்வேர்ட். யூசர் நேம் என்ன? அட்மின். பாஸ்வேர்ட் என்ன? பாஸ்வேர்ட் திருப்பி அட்மின் போட்டிங்கன்னா இன்கரெக்ட்னு காட்டும். சுயன் சார் தான் சொன்னாரு சொல்லிட்டு 15 நிமிஷம் வெயிட் பண்ணி பார்த்துட்டு திருப்பி அட்மின் போட்டிங்கன்னா திருப்பி இன்கரெக்ட் தான் காட்டும். ஓகேவா? எஸ்என் நெட்வொர்க் அட் 123 ஏன்னா பாஸ்வேர்ட் ரீசெட் பண்ணியாச்சு. இப்போ நீங்க பேலல்டோட கிராஃபிக்கல் யூசர் இன்டர்ஃபேஸ்க்குள்ள போறீங்க. இயர் ஆஃப்டர் நோ கமாண்ட்ஸ், ஒன்லி கிராஃபிக்கல். கிராஃபிக்கல்ல தான் விபிஎன், கிராஃபிக்கல்ல தான் நேட்டிங், கிராஃபிக்கல்ல தான் எல்லாமே. பேலால்டோ கிராஃபிக்கலை விட 40 கிட் கிராஃபிக்கல் சூப்பராக இருக்கும். பார்க்கறதுக்கு எந்த கிராஃபிக்கல் நல்லா இருக்கும்னா என்னை பொறுத்தவரை செக் பாயிண்டோட கிராஃபிக்கல் பார்க்கவே சூப்பராக இருக்கும், நல்லா கலர்ஃபுல். எந்த கிராஃபிக்கல் எனக்கு பிடிக்கவே பிடிக்காதுன்னா பேலால்டோ. சரி கவனிங்க. இப்போ பேலால்டோக்குள்ள லாகின் பண்ணியாச்சு. அந்த பாக்ஸோட கிராஃபிக்கல் பார்க்குறீங்க நீங்க. ஃபர்ஸ்ட் என்ன ஆப்ஷன் இருக்குன்னா இதெல்லாம் ஒன்றும் இல்லை, ரிமைன் லேட்டர் கொடுத்து டேஷ்போர்ட். டேஷ்போர்டு ஒன்றும் இல்லை, உங்கள் டீட்டெயில்ஸ் போர்டு இருக்கும். நீங்கள் யூஸ் பண்ணுறது ஒரு பிஏபிஎம். உங்கள் மேனேஜ்மெண்ட் இன்டர்ஃபேஸ் ஐபி 1.1. உங்கள் மேனேஜ்மெண்ட் இன்டர்ஃபேஸ் ஐபி 1.1 சப்நெட் மாஸ்க். தென் உங்கள் பாக்ஸுக்கு சீரியல் நம்பர் கிடையாது, சீரியல் நம்பர் இருக்கணும். சீரியல் நம்பர் இல்லைன்னா என்னன்னா எந்த சைபர் அட்டாக்கு ஸ்டாப் பண்ண மாட்டேன். சீரியல் நம்பர் வேணும்னா காசு கொடுத்து வாங்கும். காசு கொடுத்து வாங்கினாதான் பேலோ டீம் தே வில் அலோகேட் ப்ராப்பர் சீரியல் நம்பர். என்கிட்ட சீரியல் நம்பர் வச்ச ஃபயர்வால்லாம் இருக்கு, அதெல்லாம் அப்புறமா காமிக்கிறேன். தென் விஎம் லைசன்ஸ், எந்த லைசன்ஸும் நான் வந்து வாங்கலை. சாரி, என்னோட வேர்ஷனே 11. எப்போ 11 போட்டேன் எனக்கே தெரியல, நான் ரொம்ப நாள் ஆச்சு பேலட் எடுத்து. ஓகே, ஸோ இப்போதைக்கு நான் யூஸ் பண்ணுறது வெர்ஷன் 11. தென் வேறு எதுவும் இப்போதைக்கு படிக்காதீங்க, புரியாது. தென் மேலே போனீங்க அப்படின்னா என்ன போட்டிருக்குன்னா இப்போதைக்கு 2 பேர் லாகின் ஆயிருக்காங்க. அட்மின் கிராஃபிக்கலும் லாகின் ஆயிருக்காரு. அட்மின் வந்து சிஎல்ஐ மூலமாகவும் லாகின் ஆயிருக்காரு. சிஎல்ஐ மூலமாக லாகின் ஆகி 1 மினிட் ஆயிருக்கு. கிராஃபிக்கலில் இப்போ தான் லாகின் வந்து ஆயிருக்காரு. ரிஃப்ரெஷ் பண்ணிங்கன்னா மேபி 1 மினிட் ஆயிடுச்சுன்னா கவுண்ட் மாறும். சரி, இது டேஷ்போர்ட். இப்போ நம்ம இந்த ஃபயர்வால்குள்ள என்னென்னலாம் பண்ண போறோம் அப்படின்றதுலாம் இருக்கு. ஏன்னா உள்ள இருக்க கிளைண்ட்டுக்கு நான் இன்டர்நெட் ரீச்சபிலிட்டி இன்னைக்கு தரணும். சரி, கொஞ்சம் கண்ணை திறந்து பார்த்துக்கோங்க என்னென்ன இன்டர்ஃபேஸ்லாம் இருக்கு. லேன் இன்டர்ஃபேஸ் ஈத்தர்நெட் 1/1. அதுல அசைன் பண்ண போற ஐபி 10.0.0.1. வேன் இன்டர்ஃபேஸ் வந்து ஈத்தர்நெட் 1/2. அதுல அசைன் பண்ண ஒரு ஐபி 20.0.0.1. சரி, இப்போ விளையாட்டு கிடையாது பேலால்டோ, ஏகப்பட்ட கான்ஃபிகரேஷன் இருக்கு, ஈஸி கிடையாது, பொறுமையா பாரு. பேலால்டோ வந்து ஒரு ஜோன் பேஸ்டு ஃபயர்.
இது என்னது ஜோன் பேஸ்டு அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஜோன்னா என்னன்னு கேட்டிங்கன்னா ஒரு இடத்த குறிக்கும். ஜோன் ஏ ஜோன் பி என்ன, சைட் ஏ சைட் பி மாதிரி. ஓகே, இது ஒரு ஜோன். கோடம்பாக்கம்ன்றது ஒரு ஜோன். நுங்கம்பாக்கம் அப்படின்றது ஜோன். அப்போ பேலல்டோ ஏஎஸ்ஏ ஃபயர்வால் எல்லாம் ஜோன் பேஸ்டு. ஜோன் பேஸ்டுனா ஜோனுன்னு ஒன்று இருந்தாலும் அது ஒர்க்கே ஆகும், இல்லை அந்த ஃபயர்வால் ஒர்க்கே ஆகும். ஃபோர்டிகேட் செக் பாயிண்ட்லாம் ஜோன் இருந்தாலும் ஒர்க் ஆகும், ஜோன் இல்லைனாலும் ஒர்க் ஆகும். சுரேன் இன்னும் சரியா புரியல அப்படின்றீங்களா? ஒன்றும் இல்லை. உங்கள் ஃபயர்வாலில் 2 இன்டர்ஃபேஸ் இருக்குன்னா 2 இன்டர்ஃபேஸுக்கும் கண்டிப்பாக நீங்கள் என்ன செட் பண்ணணும்? ஒரு நேம் செட் பண்ணணும். அந்த நேம் எந்த நேமாக வேணாலும் இருக்கலாம், அது உங்கள் விஷயம். அந்த நேம் தான் ஜோன் நேம், இடத்தோட நேம். சார் நான் வந்து என் கிளாஸில் நான் என்ன யூஸ் பண்ணுவேன் அப்படின்னா, உள்ளே இருக்க இன்டர்ஃபேஸுக்கு இன்சைடுன்னு பேர் வைப்பேன், வெளியே இருக்க இன்டர்ஃபேஸுக்கு அவுட் சைடுன்னு பேர் வைப்பேன். இது உங்கள் இஷ்டம், நீங்கள் எந்த பேர்னா யூஸ் பண்ணிக்கலாம். உள்ள சுரேன் வெளியே கார்த்திக் யூஸ் பண்ணலாம், எனக்கு புரியும், அடுத்தவங்களுக்கு புரியாது எது சுரேன் எது கார்த்திக். அப்போ ஒரு சில கம்பெனி என்ன பண்ணுன்னா உள்ள இருக்க இன்டர்ஃபேஸுக்கு ட்ரஸ்ட்னு பேர் வைக்கும், வெளியே இருக்க இன்டர்ஃபேஸுக்கு அன்ட்ரஸ்ட்னு பேர் வைக்கும். ஏன்னா வெளியே ஐஎஸ்பி கரெக்டாக இருக்காங்க, அது ட்ரஸ்டட் கிடையாது, வெளியே தான் ஹேக்கரும் இருப்பாங்க. அப்போ அதுக்கு அன்ட்ரஸ்ட்னு பேர். அப்போ இதுதான் ஃபேமஸான பேர். நீங்க இதையே ஃபாலோ பண்றது நல்லது, இல்ல மாத்த போறீங்கனாலும் உங்க இஷ்டம் தான், மாத்திக்கோங்க. ஆனா எத்தனை இன்டர்ஃபேஸ் இருக்கோ மேனேஜ்மெண்ட் இன்டர்ஃபேஸை தவிர எத்தனை ஈத்தர்நெட் இன்டர்ஃபேஸ் யூஸ் பண்றீங்களோ அத்தனை ஈத்தர்நெட் இன்டர்ஃபேஸுக்கும் ஜோன் நேம் மஸ்ட் கண்டிப்பா கொடுக்கணும். சிஸ்கோ ஏஎஸ்எஃப் இருந்தாலும் சரி, பேலல்டோ இருந்தாலும் சரி, மஸ்ட். மீறி செக் பாயிண்ட் ஃபோர்டிகேட்டுக்கு ஆப்ஷனல். அப்போ ஸ்டெப் நம்பர் 1 நான் போயிட்டு என்ன பண்ண போறேன்னா ஜோன் கிரியேட் பண்ண போறேன், ஜோன் நேம். சார் ஒரே ஒரு கொஸ்டின். இன்சைட் அவுட் சைடு சொல்றீங்களா? அப்போ வந்து பேலோ இருந்து கனெக்ட் ஆகிற இன்டர்ஃபேஸ் போர்ட்டுக்கு வந்து இன்சைடு, அந்த இன்டர்ஃபேஸ் போயிட்டு HDVS கனெக்ட் ஆகுது அவுட் சைடா? கரெக்ட் கரெக்ட். ஓகே ஓகே. இப்போ பேலோ இருந்து வேற ஒரு ரவுட்டர் கனெக்ட் ஆகுதுன்னா அது பேலோ இன்னொரு போர்ட் இருக்கிறது இன்சைடு, இன்னொரு ரவுட்டர் கனெக்ட் ஆகுது அவுட் சைடு. அப்போ வச்சுக்கலாம் ரெண்டுத்துக்குமே வச்சுக்கலாம். நம்ம நேம் பண்ணணும், இன்டர்ஃபேஸஸ்க்கு கண்டிப்பா ஜோன் நேம் பண்ணணும். கண்டிப்பா மஸ்ட். ஓகே ஓகே. சரி, அப்போ நெட்வொர்க் போங்க, லெஃப்ட் ஹேண்ட் சைடுல ஜோன்ஸ் இருக்கும், அந்த ஜோன்ஸ்ல போயிட்டு ஆட்னு ஒரு பட்டன் கிளிக் பண்ணும். எதுவும் நோட் பண்ண வேணாம், கவனிங்க. நீங்க ஸ்டோரி நோட் பண்ணிக்கோங்க, இந்த ஆப்ஷன்ஸ்லாம் நோட் பண்ண வேணாம். நெட்வொர்க்ல ஜோன்ஸ்ல ஆட் கேட்கும், என்ன நேம் வைக்க போறீங்க. நான் எப்பவுமே எனக்கு பார்க்க வந்து இன்சைட் அவுட் சைடு தான், நான் அதையே ஃபாலோ பண்ணிக்கிறேன். இன்சைட் இந்த டைப் மட்டும் லேயர் 3 வைங்க. அப்கமிங் கிளாஸ்ல இது எல்லாத்தையும் நம்ம படிச்சிருக்கோம், லேயர் 3. தென் ஓகே பட்டன் கீழே இருக்கும், அதுக்கு நீங்க வந்து ஸ்கிரீனை மேனேஜ் பண்ணணும். ஓகே, இன்னொரு ஜோன் கிரியேட் பண்ணிக்கோங்க அவுட் சைட். டைப்பை வந்து லேயர் 3 மாத்திக்கோங்க. ஓகே, சரி. இப்போ நல்லபடியா ஃபயர்வால்ல 2 ஜோன் கிரியேட் பண்ணியாச்சு. இன்சைடுன்னு ஒரு ஜோன் கிரியேட் பண்ணியிருக்கோம், தென் அவுட் சைடு அப்படின்னு ஒரு ஜோனை கிரியேட் பண்ணி. இப்போ நான் என்ன பண்ணணும்னா எல்லா ஃபயர்வாலும் எந்த ஃபயர்வால் எடுத்தாலும் அந்த ஃபயர்வால் கண்டிப்பா என்னவா ஆக்ட் ஆக போகுதுன்னா ரவுட்டர். எந்த ஃபயர்வால் எடுத்தாலும் ஃபயர்வால் வில் ஆக்ட் அஸ் ரவுட்டர். அதனால தனியாக ரவுட்டர்லாம் வாங்க மாட்டாங்க, 95% வாங்க மாட்டாங்க. ஒரு சில கம்பெனி வாங்கும், அதுக்கு ரீசன் வேற, சிசிஎன்பியில் பார்க்கும். அப்போ ஃபயர்வால் இருக்குன்னா ஃபயர்வால் ரவுட்டரா வேலை செய்யும். ஆனால் இந்த பேலால்ட்டோ கொஞ்சம் வித்தியாசம். பேலால்ட்டோவும் கண்டிப்பா பேக் எண்ட்ல ரவுட்டரா வேலை செய்யும். ஆனா இங்க இருக்கிறது என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, பேலால்ட்டோக்குள்ள இருக்கிறது விர்ச்சுவல் ரவுட்டர். ரவுட்டர் தான், விஆர் ரவுட்டர்னு வாங்க, விர்ச்சுவல் ரவுட்டர் அப்படின்னு வாங்க. சரி, இந்த விர்ச்சுவல் ரவுட்டர் புரியணும்னா உங்களுக்கு நான் ஒரு எக்ஸாம்பிள் சொல்லித்தரேன். நம்ம கிட்ட இப்போ ஒரு மேனேஜபிள் ஸ்விட்ச் இருக்குன்னு வச்சுக்கோங்க, சிஸ்கோவோ ஜுனிப்போரோ ஏதோ. ஒரு மேனேஜபிள் ஸ்விட்ச் வாங்கினா டிஃபால்ட்டா உள்ள என்ன இருக்கும்? வேற 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 கிராஃபிக் ஒன்று இருக்கு.
வீலான் கரெக்டா? அந்த VLAN 1க்கு பேர் தான் டிஃபால்ட் VLAN. அப்போ உள்ள OS இருக்கும், ஹார்ட்வேர் இருக்கும், அதெல்லாம் கரெக்டு தான். மெயின் என்ன சொல்லி உள்ள VLAN 1 இருக்கும். அதை நம்ம டெலிட் பண்ண முடியாது, கிரியேட் பண்ண முடியாது, இருக்கிறது இருக்கும். நான் வேணும்னா போயிட்டு VLAN 10 ஒன்று கிரியேட் பண்ணிக்கலாம், VLAN 11 ஒன்று கிரியேட் பண்ணிக்கலாம். என்னால மல்டிபிள் VLAN உள்ளே போய் கிரியேட் பண்ணிக்க முடியும். அப்ப இதுக்கு பேர் தான் VS. VSனா என்ன? விர்ச்சுவல் சுவிட்ச். அது VLAN 10ன்றது ஒரு விர்ச்சுவல் சுவிட்ச். VLAN 11 கிரியேட் பண்றீங்களா, விர்ச்சுவல் சுவிட்ச் தான். நீங்க எத்தனை VLAN கிரியேட் பண்றீங்களோ அத்தனை விர்ச்சுவல் சுவிட்ச் மாதிரி ஆக்ட் ஆகுது. அதே தான் இந்த பக்கமும். ஒரு பேலல்ட் ஆஃப் ஃபயர்வால் வாங்குனீங்கன்னா அவன் டிஃபால்ட்டாவே ஒரு VR ரவுட்டர் கொடுத்துருவான். அந்த ரவுட்டருக்கு பேரு டிஃபால்ட் விர்ச்சுவல் ரவுட்டர். நீங்க எப்படி ஒரு ஸ்விட்ச் வாங்கினா டிஃபால்ட் VLAN வருமோ அதே மாதிரி ஒரு பேரலல் ஆஃப் ஃபயர்வால் வாங்குனீங்கன்னா அவங்களே டிஃபால்ட்டா VR ஒன்று கொடுத்துருவாங்க. இல்ல சுரேன், எனக்கு இன்னொரு விர்ச்சுவல் ரவுட்டர் வேணும் அப்படின்னா நீங்க விர்ச்சுவல் ரவுட்டர் கிரியேட் பண்ணிக்கலாம். பட் இப்போ நீங்க ஃப்ரெஷரு, இன்னொரு VR ரவுட்டர் இப்போ கிரியேட் பண்ண வேணாம், அதுக்கு நீடும் வராது, இப்போதைக்கு தேவையில்லாது, போட்டா குழப்பிடும் போஷன். இப்போ நான் என்ன பண்ணணும்னா என்கிட்ட ஈத்தர்நெட் 1/1 ஒரு இன்டர்ஃபேஸ் இருக்கு. எங்க இருக்கு? ஆமா, லேண்ட்ல இருக்கு. இந்த இன்டர்ஃபேஸுக்கு நான் 3 பண்ணணும். இந்த இன்டர்ஃபேஸை நான் VR ரவுட்டர்ல மேப் பண்ணணும். இந்த இன்டர்ஃபேஸுக்கு நான் ஐபி அட்ரஸ் அசைன் பண்ணணும். இந்த இன்டர்ஃபேஸுக்கு நான் ஏற்கனவே ஜோன் நேம் கிரியேட் பண்ணியிருக்கேன். ஈத்தர்நெட் 1/1 இன்சைடா அவுட் சைடா? இப்போ நான் ஈத்தர்நெட் 1/1ல போயிட்டு விர்ச்சுவல் ரவுட்டருக்கு மேப் பண்ணணும், அந்த இன்டர்ஃபேஸுக்கு ஐபி அசைன் பண்ணணும், அந்த இன்டர்ஃபேஸுக்கு நான் கிரியேட் பண்ண ஜோன் நேமை மேப் பண்ணணும். இது 3 தினம் பண்ணணும். நான் பண்றேன் பாருங்க. ஃபர்ஸ்ட் மேலேயே போனீங்க, என்ன இருக்கு? இன்டர்ஃபேஸ் இருக்கு, ஈத்தர்நெட் 1/1 இன்டர்ஃபேஸ் போட்டிருக்காங்க. எங்கெல்லாம் இன்டர்ஃபேஸ் டைப் கேட்குதோ அங்க எல்லாமே வந்து நீங்க லேயர் 3 தான், அதுல மாற்றம் கிடையாது. கீழே வந்து என்ன கேட்கறானா, VR ரவுட்டர். இதை கிளிக் பண்ணீங்கன்னா என்ன இருக்கு உள்ள? டிஃபால்ட் இருக்கு. வேணும்னா நீங்க போய் ஒன்று கிரியேட் பண்ணிக்கலாம், இப்போதைக்கு கை வைக்காதீங்க. டிஃபால்ட் விர்ச்சுவல் ரூட்டர். செக்யூரிட்டி ஜோனு நீங்க என்னென்ன கிரியேட் பண்ணிருக்கீங்க? இன்சைட் ஒன்று கிரியேட் பண்ணிருக்கீங்க, அவுட் சைடு ஒன்று கிரியேட் பண்ணிருக்கீங்க. இப்போ கிளிக் பண்ணா இங்க காட்டணும், காட்டுதா? அப்போ எந்த வந்து இன்சைடு. இன்சைடு IPv4 பண்ண போறீங்களா, IPv6 பண்ண போறீங்களா அப்படின்னு கேட்குறாங்க. நான் பண்ண போறது IPv4. இந்த இன்டர்ஃபேஸோட லேன் ஐபி என்னன்னா 10.1. தென் ஓகே, இப்போ ஒரு இன்டர்ஃபேஸ் முடிச்சாச்சு. அடுத்த இன்டர்ஃபேஸ் என்னன்னா ஈத்தர்நெட் 1/2. இப்போ ஈத்தர்நெட் 1/2 கிளிக் பண்ணிட்டேன். என்ன பண்ணுவோம்? இன்டர்ஃபேஸ் டைப்பை லேயர் 3 மாத்தியாச்சு. அடுத்தது விர்ச்சுவல் ரவுட்டரை டிஃபால்ட்டுக்கு மாத்தியாச்சு. அடுத்தது செக்யூரிட்டி ஜோன் அவுட் சைடு. ஜோன் வந்து அவுட் சைடு மாத்தணும். அடுத்தது V4ல நீங்க என்ன பண்ணணும்னா ரியல் டைம்ல DHCP கிளைண்ட் நோக்கணும். ரியல் டைம்ல நீங்க ஸ்டாட்டிக் ஐபி வாங்கினாதான் ஸ்டாட்டிக், DHCP கிளைண்ட் தான் டிஃபால்ட்டா கொடுக்கும். ஏன்னா ISPல இருந்து டைனமிக் பப்ளிக் ஐபி தான் தருவாங்க. இது என்ன சொல்றேன் PPPoE அப்படின்னா, உங்களுக்கு இன்டர்நெட் கனெக்ஷன் நீங்க வாங்க சொல்ல ஒரு சில பேருக்கு யூசர் நேம் பாஸ்வேர்ட் கொடுத்துருவாங்க. எஸ்எம்எஸ்ல வந்துடும். ஏர்டெல் ஒரு சில கம்பெனிஸ்லாம் அந்த யூசர் நேம் பாஸ்வேர்ட் நீங்க கான்ஃபிகர் பண்ணாதான் உங்களுக்கு பப்ளிக் ரிலீஸ் ஆகும். இல்லை ரிலீஸ் பண்ண மாட்டாங்க. வெரிஃபிகேஷன், ஆத்தென்டிகேஷன். ஓகேவா? இப்போ நான் DHCP கிளைண்ட் வைக்கிறேன், எனக்கு வெளியே DHCP இருந்தால் ஐபி கொடுத்துரும். தட் இஸ் நோ ஆத்தென்டிகேஷன். இல்லை சுரே, நான் ஆத்தென்டிகேட் பண்ணி தான் நான் ஐபி கொடுக்கணும் அப்படின்னா அப்போ ISP என்ன பண்ணுவாங்கன்னா PPOEல வைங்க. உங்களுக்கு ஐபி இங்கே ஆப்ஷனே காமிக்காது. அவங்க எஸ்எம்எஸ்ல யூசர் நேம் பாஸ்வேர்டு அனுப்புவாங்க. அந்த யூசர் நேம் பாஸ்வேர்டு கொடுத்துட்டு நீங்க ஓகே கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு யூசர் நேம் பாஸ்வேர்டு கரெக்டாக இருக்குன்னா ஐபி டிசைன். அதுதான் PPPoE. நான் பண்ண போகிறது ஸ்டாட்டிக் தான் 20.1.
இப்போ இந்த ஃபயர்வால்ல நம்ம 2 ஐபிஎஸ் பண்ணியாச்சு. இந்த 1.1 விட்டுருங்க, அது மேனேஜ்மெண்ட் பர்பஸ், அதை விட்டுருங்க. மேனேஜ் 10.1 இருக்கு, 20.1 ஐபிஎஸ் பண்ணியாச்சு. நல்லா யோசிச்சு பாருங்க, ஒரு ரவுட்டருக்கு ஐபி அட்ரஸ் அசைன் பண்ணா பேக் எண்ட்ல என்ன நடக்கும்? routing table entry வரும் sir. ஓகே, அப்போ சிசிடிவி விட்டுட்டீங்கன்னா shut அதுக்கு down. மேல ஃபயர்வால் வராதீங்க, வந்தாலும் உங்களுக்கு புரியாது. ஓகேவா? அப்போ ஒரு ரவுட்டருக்கு ஐபி அட்ரஸ் அசைன் பண்ணா ஆட்டோமேட்டிக்கா டைரக்ட்லி கனெக்டட் ரூட்ஸ் உங்க ரவுட்டிங் டேபிளுக்குள்ள வந்துடும். பேலால்டோ ரவுட்டர் தான். அப்போ இப்ப பேலால்டோவோட ரவுட்டிங் டேபிள்ல யாருக்கு ரூட் இருக்கும்னா 10 நெட்வொர்க்குக்கு ரூட் இருக்கும், தென் 20க்கு ரூட் இருக்கும். இது இங்க பேலோ கிடையாது, இங்க 40 வச்சிருந்தாலும் இதான் கதை. 10க்கு ரூட் இருக்க போது, 20க்கு ரூட் இருக்க போது. 1 நெட்வொர்க் தேவையில்லாதது பார்க்காது. இப்போ நான் இந்த பாக்ஸை வச்சு என்ன பண்ண போறேன்னா, உள்ள இருக்க கிளைண்ட்டுக்கு இன்டர்நெட் அலோவ் பண்ண போறேன். உள்ள இருக்க கிளைண்ட் இன்ஸ்டா போகலாம், ஃபேஸ்புக் போகலாம், எங்க வேணாலும் போகலாம். ஆனா என்ன பிரச்சனைனா, என்னோட பேலால்டோல 2 ரூட் தான் இருக்கு. 10 நெட்வொர்க் ரூட் இருக்கு, 20க்கு ரூட் இருக்கு. வேற யாரை பத்தியும் தெரியாது. வேற யாரை பத்தி கேட்டு வந்தாலும் ஃபயரை ட்ராப் பண்ணிடும், ரவுட்டரே ட்ராப் பண்ணிடும், ஃபயரில் இருக்க ரூட். அப்போ நான் இன்டர்நெட்ல இருக்க எல்லா ரூட்டையும் எல்லாம் இங்க ஆட் பண்ண முடியாது. அதுக்கு பதில் டிஃபால்ட் ரூட். இப்போ ஃபயர்ல போயிட்டு என்ன சொல்லணும்? 0.0.0.0/0 அப்படின்னு என்ன அர்த்தம்னா, எதுவா இருந்தாலும் பரவாயில்ல, இது சீசனில பார்த்ததுதான், திருப்பி காமிக்கிறோம். எதுவா இருந்தாலும் பரவாயில்ல, ஐஎஸ்பி ஐபி கிட்ட போயிட்டு அந்த ஐபி என்னன்னு கேட்டு நீங்க வாங்கணும். 20.2. அப்போ ஃபர்ஸ்ட் ரவுட்டிங் முடிங்க, நான் ரவுட்டிங் முடிக்க போறேன், அதுதான் டிஃபால்ட் ரூட். என் ஃபயர்வால் கிட்ட போய் சொல்லணும், உங்ககிட்ட 1020 தான் ரூட் இருக்கு, வேற எந்த ரூட்டும் இருக்காது. அதனால நான் என்ன பண்ண போறேன்னா, விர்ச்சுவல் ரவுட்டர்ல போயிட்டு டிஃபால்ட் விர்ச்சுவல் ரவுட்டர்ல போயிட்டு ஸ்டாட்டிக் ரூட்ல போயிட்டு நீங்க வேணும்னா ஸ்டாட்டிக் ரூட் பண்ணலாம், ஆர்ஐபி எனேபிள் பண்ணலாம், ஓஎஸ்பி எனேபிள் பண்ணலாம், பிஜிபி எனேபிள் பண்ணலாம். இஹெச்ஆர்பி இல்ல பாருங்க, ஏன் இல்ல? why there is no EHRP? EHRP Cisco போட்டோம். EHRP சிஸ்கோ ப்ராப்ளம், அது ஓப்பன் ஸ்டாண்டர்டா மாத்திட்டாங்க, அதனால யாரும் யூஸ் பண்றது இல்லை. EHRP சிஸ்கோ கண்டுபிடிச்சா சிஸ்கோல மட்டும் தான் ஒர்க் ஆகுது, அதனால பேலோலாம் சப்போர்ட் தர மாட்டாங்க. ஸ்டாட்டிக் ரூட் ஆட்ல போயிட்டு ஸ்டாட்டிக் ரூட்டுக்கு ஒரு பேர் வைக்க சொல்லுவாங்க, நீங்க எந்த பேருனா வச்சுக்கோங்க. டிஃபால்ட் 0.0.0.0/0 எதுவா இருந்தாலும் பரவாயில்ல. எந்த இன்டர்பேஸ்னா என்னோட வேன் இன்டர்பேஸ். நெக்ஸ்ட் ஆஃப் ஐபி என்னன்னா 20.0.0.2. என்ன சொல்றேன்? எதுவா இருந்தாலும் பரவாயில்ல, நீ வந்து 20.2க்கு டேட்டா அமைச்சிருன்னு ரவுட்டிங் முடிக்கணும். ஓகே, ரவுட்டர் ரெடிப்பா. இனிமே எந்த பேக்கெட்டை கேட்டு வந்தாலும் ரவுட்டர்ல ரூட் இருக்கு. இன்ஸ்டா கேட்டு வந்தாலும் ரூட் இருக்கு, ஃபேஸ்புக் கேட்டு வந்தாலும் ரூட் இருக்கு. எல்லாத்துக்குமே ரவுட்டரோட ரவுட்டிங் டேபிள்ல ரூட் எல்லாம் இருக்கு. ஓகே, சந்தோஷம். எஸ், எதுங்கப்பா? தெரியாத பட்சம் ஒன்றும் பண்ண முடியாது, தெரிஞ்சுக்கணும், போயிட்டு ஐஎஸ்பி கால் பண்ணி தெரிஞ்சுக்கணும். நெக்ஸ்ட் ஆப் ஐபி நீங்க ஐஎஸ்பி இன்ஜினியர் கேட்டு வாங்கணும், வேற வழி. சரி, ஓகே, இதெல்லாம் முடிச்சாச்சு. இப்போ நான் என்ன பண்றேன்னா, இங்க ஒரு மெயினான ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. என்ன ஆப்ஷன்னா பாலிசி. இதுதான் அக்சஸ் கண்ட்ரோல் லிஸ்ட். இந்த இடம் தான் யாரு வெளியே போகணும், யாரு வெளியே போகக்கூடாதுன்னு இடம். இதுதான் ஃபயர்வால். இந்த பாலிசி போட்டிருக்குதா, அந்த இடம் தான் ஃபயர்வால், மீதி எதுவுமே ஃபயர்வால் கிடையாது. அப்போ பாலிசியில போனா ஏற்கனவே 2 பாலிசி இருக்கு. நல்லா கண்ணை திறந்து பாருங்க, நான் போடல, புது பாக்ஸ் தான். ஏற்கனவே 2 பாலிசி இருக்கு. என்ன இருக்குன்னா, இன்ட்ராசோன் அப்படின்னு ஒரு பாலிசி டிஃபால்ட்டா இருக்கான், இன்டர்சோன் அப்படின்னு ஒரு பாலிசி இருக்கான். சரி, இந்த பாலிசி நான் என்ன, இது எப்படி ஒர்க் ஆக போகுதுன்னு காட்டுறேன். ஜஸ்ட் மினிட், நான் தேவையில்லாம காலம்ஸ்லாம் எடுத்துறேன்.
சரி, இன்டர்வியூல கேட்பாங்க பேலால்டோவோட டிஃபால்ட் செக்யூரிட்டி பாலிசி என்ன? இதான் செக்யூரிட்டி பாலிசி. மேலே போட்டிருக்கோம் பாருங்க, செக்யூரிட்டி. அதுல பாலிசி இருக்கு, ரெண்டு பாலிசி இருக்கு. என்ன பாலிசி இருக்குன்னா, இன்ட்ரா ஜோன் ஒரு பாலிசி இருக்கு, இன்டர் ஜோன் ஒரு பாலிசி இருக்கு. இன்ட்ரா ஜோன் பாலிசி டிஃபால்ட்டா என்னவா இருக்குன்னு பார்த்துக்கோங்க, அலோல இருக்கு. இன்டர் ஜோன் பாலிசி டிஃபால்ட்டா என்னவா இருக்குன்னு பார்த்துக்கோங்க, டினைல இருக்கு. சரி, இப்போ இன்ட்ரா ஜோன்னா என்ன, இன்டர் ஜோன்னா என்னன்றதை கத்துக்கணும். அப்பதான் ஏன் அலோ ஏன் டினைன்றதை புரிஞ்சுக்க முடியும். நீங்க இன்டர்வியூ போனாலும் கிளியர் பண்ண முடியும். கவனிங்க, என் பேலால்டோல 3 இன்டர்பேஸ் இருக்கு. 3 இன்டர்பேஸ்ல 3 பீஸை கனெக்ட் பண்ண, PC1, PC2, PC3. இது ஈத்தர்நெட் 1/1ல கனெக்ட் ஆயிருக்கு. இது ஈத்தர்நெட் 1/2ல கனெக்ட் ஆயிருக்கு. இது ஈத்தர்நெட் 1/3ல கனெக்ட் ஆயிருக்குன்னு வச்சுக்கோங்க. இந்த இன்டர்பேஸுக்கு ஜோன் நேம் வந்து நான் இன்சைடுன்னு வைக்கிறேன். ஈத்தர்நெட் 1/2க்கும் என்னால இன்சைடுன்னு வைக்க முடியும். மல்டிபிள் இன்டர்பேஸுக்கு ஒரே சேம் வைக்க முடியும், வச்சுட்டேன். இன்டர்பேஸ் ஈத்தர்நெட் 1/3 நான் அவுட் சைடில் போட்டுருவேன். இப்போ இந்த கம்ப்யூட்டர் மேக் ஏ, இவர் பி, இவர் சி. இப்போ ஏன்ற பிசி பின்ற பிசிக்கு டேட் அனுப்ப போறார். ஏன்ற பிசி பின்ற பிசிக்கு டேட் அனுப்ப போறார். இப்போ இந்த டேட்டா ஈத்தர்நெட் 1/1 வழியா உள்ள வந்து எந்த இன்டர்பேஸ்ல வெளியே போவோம்? 1/2 வழியா வெளியே போகும். கண்ணை திறந்து பாருங்க, ரெண்டு இன்டர்பேஸும் சேம் ஜோன்ல இருக்கா, டிஃபரண்ட் ஜோன்ல இருக்கு? ஓகே, ரெண்டு இன்டர்பேஸும் சேம் ஜோன் தான். ஏ பி கிட்ட பேசுறதோ பி ஏ கிட்ட பேசுறதோ ரெண்டு இன்டர்பேஸுமே சேம் ஜோன்ல தான் இருக்கு. சேம் ஜோன்ல இருக்கு அப்படின்னா அதுக்கு பேர் தான் இன்ட்ரா ஜோன் அப்படின்னு. இன்ட்ரா சேம் ஜோன்னா அதுக்கு பேர் தான் இன்ட்ரா. நல்லா யோசிச்சு பாருங்க, இன்ட்ரா ஜோன் டிஃபால்ட்டா டினேல இருந்ததா அலோல இருந்துச்சோ? அலோ. அப்படின்னா நான் என்ன சொல்ல வரேன்னா, நீங்க பேலால்டோ கிட்ட போய் எதுவுமே சொல்ல தேவையில்ல. எதுவுமே சொல்லாமே ஏனால பி கிட்ட பேச முடியும், பினால ஏ கிட்ட பேச முடியும் வித்தவுட் புட்டிங் செக்யூரிட்டி பாலிசி. நான் போயிட்டு ஏ பி கிட்ட பேசினா விட்டுடு, பி ஏ கிட்ட பேசினா விட்டுடு நான் சொல்ல தேவையில்ல. ஏன்னா பேலால்டோட டிஃபால்ட் செக்யூரிட்டி பாலிசி அதான். இன்ட்ரா ஜோன்னா டிஃபால்ட்டா அலோவ் பண்ணிடும். ஏ பி கிட்ட பேசினா விட்டுருவாரு, பி ஏ கிட்ட பேசினா விட்டுருவாரு. அதுவே இப்போ ஏன்ற பிசி சின்ற பிசி கிட்ட பேச போறாருன்னா ஈத்தர்நெட் 1/1 வழியா வந்துட்டு 1/3 வழியா தான் வெளியே வரணும். அப்போ அந்த ரெண்டு இன்டர்பேஸும் சேம் ஜோனான்னு கேட்டீங்கன்னா கிடையாது, டிஃப்ரெண்ட் ஜோன். அப்போ டிஃப்ரெண்ட் ஜோன் கம்யூனிகேஷனை தான் என்னன்னு சொல்றாங்கன்னா இன்டர் ஜோன் கம்யூனிகேஷன்றாங்க. இன்டர் ஜோன்னா டிஃபால்ட் என்ன பண்ணுவாரு அப்படின்னா இது சேம் ஜோன் கம்யூனிகேஷன். இது என்னன்னு கேட்டீங்கன்னா இது டிஃபரண்ட் ஜோன் கம்யூனிகேஷன். அப்ப லாஜிக் பொறுத்தவரையும் இப்ப எனக்கு இன்டர்நெட் வருமா வராதானா? வராது. ஏன் வராதுன்னா உள்ள இருக்க இன்டர்பேஸோட நேம் இன்சைட்ல இருக்கு, வெளியே இருக்க இன்டர்பேஸோட நேம் வந்து அவுட் சைட்ல இருக்கு. பை டிஃபால்ட்டா ஒரு ஜோன்ல இருந்து இன்னொரு ஜோனுக்கு பேரலல்ட்டா அலோவ் பண்ண மாட்டாரு. ஓ அப்படியா சுரேன் கேட்டுட்டு ஈத்தர்நெட் 1/2 போயிட்டு இன்சைட்ல போட்டுருங்கன்னு முட்டாள்தனமா பேசக்கூடாது, விளையாட்டு கிடையாது. சுரேன் அப்போ ஓகே புரிஞ்சிச்சு, ஃபைனல் கோர்ஸ் ஈத்தர்நெட் 1/2 இன்சைட்ல போடுங்க, ரெண்டும் சேம் ஜோனு, இன்டர்நெட் கிடைச்சிடும். அப்படி ஈத்தர்நெட் 1/2 நீங்க இன்சைட்ல போடக்கூடாது. ஏன்னு சொல்லிட்டா நீங்க ஈத்தர்நெட் 1/2 இன்சைட்ல போட்டீங்கன்னா இனிமே
உங்க பேச்செல்லாம் ஃபயர்வால் கேட்க மாட்டார். ஏன்னா சேம் ஜோன்ல நீங்க அனுப்பக்கூடாதுனாலும் அனுப்புவார். ஏன்னா சேம் ஜோன். லாஜிக்கு அப்போ லாஜிக் உள்ள இருக்கிறது ஒரு ஜோனும் வெளியே இருக்கிறது இன்னொரு ஜோனா தான் கான்ஃபிகரேஷன் பண்ணணும். அப்போ எனக்கு தெரியும் வெளியே இருக்கிறது வேற ஜோன், உள்ள இருக்கிறது வேற ஜோன். சார் அப்போ போலியே சார்னா நான் சொன்னா விட்டுருவாரு. அதுதான் கணக்கு. அப்ப என் கண்ட்ரோல்ல வரணும். ஃபயர்வால் டிஃபால்ட்டா ஒரு ஜோன்ல இருந்து இன்னொரு ஜோனுக்கு பாக்கெட் அலோவ் பண்ண மாட்டாரு. சேம் ஜோன்னா என்ன கேட்க மாட்டாரு, அலோவ் பண்ணிடுவாரு. டிஃபரன்ட் ஜோன் அலோவ் பண்ண மாட்டாரு. ஆனா நான் சொன்னா அலோவ் பண்ணுவேன். இப்ப நான் சொல்லுவேன் எதெல்லாம் போகணும், எதெல்லாம் போகக்கூடாது, யார் யார்கிட்ட போகணும், யார் யார்கிட்ட போகக்கூடாதுன்றத என்னால சொல்ல முடியும். அதுக்கு பேர் தான் செக்யூரிட்டி பாலிசி. நான் போய் சொல்ல போறேன். சார் ஒரு டவுட். சொல்லுங்க. இது லேன் நெட்வொர்க் வந்து நம்ம இன்டர் சைட்டு அப்புறம் இல்லைன்னா வேன் வந்து நம்ம அந்த ஜோன் கன்சிடர் பண்ணலாமா அப்படி? பண்ணலாம்ப்பா. உங்க இஷ்டம் தாங்கப்பா. ஒரு கம்பெனி ஒரு நேம் வச்சுக்கணும். ஓகே. ஓகே. இப்போ நான் செக்யூரிட்டி பாலிசி போடணும். என்ன சொல்லணும்? உள்ள இருக்கவங்களாம் இன்டர்நெட்டுக்கு போவாங்கப்பா, அலோவ் பண்ணுங்க அப்படின்னு நான் செக்யூரிட்டி பாலிசி போடணும். அப்போ பாலிசி போட போறீங்கன்னா முக்கியமானது என்னன்னு கேட்டீங்கன்னா ஆப்ஜெக்ட். ஃபயர்வால்ல ஆப்ஜெக்ட்ன்றது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஆப்ஜெக்டை தான் வேரியபிள். ப்ரோக்ராமிங்ல பொறுத்தவரை இதுக்கு பேர் வேரியபிள். சார் ப்ரோக்ராமிங் புரியல சார்னா வேரியபிள் பத்தி படிக்காதீங்க. நான் ஆப்ஜெக்ட்னா என்னன்னு சொல்லித்தரேன். ஜஸ்ட் கிவ் 2 minutes டைம். வெயிட் பண்ணுங்க. பசங்களாம் தூங்குறாங்க, கொஞ்சம் ஏஞ்சிட்டு. ஆன்லைன்ல யாருன்னா தூக்கம் வந்துச்சுன்னா ஏஞ்சுக்கோங்க. ஒரு 2 minutes பிரேக் தரேன். பிரேக். ஆமா. ஒன்னும் ஆஹா 48 சேவ் கிடையாது. பேலோல்டோக்கு செக் பாயிண்ட்லாம் சேவ். ஏன்னா தூக்கம் வரும் நார்மல்ல. 10 to 12 பேட்ச்னா விளையாட்டா 10 to 12 எல்லாம் எனக்கு தெரிஞ்சு அவ்வளோ சீக்கிரமா எந்த இன்ஸ்டியூட்ல 10 to 12 பேட்ச்லாம் போட மாட்டாங்க. ஓகேவா? ரேர் தான். ஸோ தூக்கம் வரும். அப்பப்போ தூக்கம் வந்துச்சுன்னா சொல்லுங்க. எல்லாரும் தூக்கம் வந்துச்சுன்னா சொல்லிடாதீங்க. யாருக்குன்னா ஒரு ஆளுக்கு 2 ஆளுக்குன்னா நான் டைம் ரிஃப்ரெஷ் ஆகிட்டு. Sir, 2 minutes ஆயிடுச்சு. ஓகே ஓகே சரி. நல்லது சார். இப்போ என் ஃபயர்வால்ல நான் என்ன பண்ண போறேன் அப்படின்னா செக்யூரிட்டி பாலிசி போட போறேன். செக்யூரிட்டி பாலிசினா என்ன?
எந்த டிராஃபிக் வெளியே போகணும், எந்த டிராஃபிக் வெளியே போகக்கூடாதுன்னு போட போறோம். பாலிசி போடுங்க. அதுக்கு முன்னாடி ஆப்ஜெக்ட்னா என்னன்னு கத்துக்கிட்டு பாலிசி போடுங்க, சூப்பரா இருக்கும். சரி, இப்போ என் கம்பெனில எம்டி கம்ப்யூட்டர் இருக்கு. அவரோட ஐபி வந்து 120.112.76.232 ஆர் 237. இதுதான் எம்டி யோட சிஸ்டம் ஐபி. இமேஜின் லைக் தட். இந்த ஐபி வச்சு எனக்கு நிறைய ரிக்யர்மெண்ட் வரும். ஒரு நாள் இந்த ஐபியில் வந்து இன்டர்நெட் இப்போதைக்கு அலோவ் பண்ண வேணாம் அப்படின்னுவாங்க. தென் ஒரு நாள் வந்து இந்த ஐபிக்கு வந்து இந்த சர்வர் ரீச்சபிலிட்டி கொடுக்காதீங்கன்னு. ஒரு நாள் இந்த ஐபிக்கு வந்து சர்வர் ரீச்சபிலிட்டி கொடுங்கன்னுவாங்க. ஒரு நாள் இந்த ஐபிக்கு வந்து இன்டர்நெட் ஸ்பீட் இன்க்ரீஸ் பண்ணுங்கன்னுவாங்க. இது மாதிரி நிறைய ரிக்யர்மெண்ட் எனக்கு இந்த ஐபி பேஸ் பண்ணி வரும். நான் அப்பப்போ என் ஃபயர்வாலில் போயிட்டு இந்த ஐபியை ஞாபகம் வச்சு டைப் பண்ணுறது எனக்கு ரொம்ப கஷ்டம். அதனால இந்த ஐபிக்கு ஒரு ஒரு பேர் ஒன்று வச்சிருவேன். என்னன்னு பேர் வைப்பேன் அப்படின்னா, ஃபார் எக்ஸாம்பிள் எம்டின்னு பேர் வச்சிருவேன். இந்த ஐபிக்கு இந்த ஐபியை டைப் பண்ணி திஸ் ஐபி இஸ் ஈக்குவல் டு எம்டின்னு பேரை வச்சிருவேன். இனிமே என் ஃபயர்வாலில் நான் எங்கெல்லாம் எம்டி அப்படின்ற வார்த்தையை யூஸ் பண்ணுறனோ அங்கே எல்லாமே 123.112.76.237 ஐபி மேப் ஆயிடும். இனிமே என் ஃபயர்வாலில் போயிட்டு நான் எம்டி ட்ராப்னு சொன்னால் போதும், ஆட்டோமேட்டிக்காக அந்த ஐபி ட்ராப் ஆகிடும். இல்லை சுரேன் எனக்கு ஆப்ஜெக்ட் வேணாம், நான் ஐபிலே பண்ணுறதுனாலும் பண்ண முடியும். யாரும் அப்படி பண்ண மாட்டாங்க. ஆப்ஜெக்ட்ன்றது ரொம்ப இம்பார்ட்டன்ட். அப்போ எல்லா ஐபிக்கும் ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணி வச்சிட்டீங்க அப்படின்னா ஆப்ஜெக்டை கால் பண்ணால் ஆட்டோமேட்டிக்காக அந்த ஐபி கால் ஆகிடும். ஆப்ஜெக்ட்லேயே டைப்ஸ் ஆஃப் ஆப்ஜெக்ட்ஸ் இருக்கு. ஹோஸ்ட் ஆப்ஜெக்ட்னு ஒன்று இருக்கு. நெட்வொர்க் ஆப்ஜெக்ட் இருக்கு. சர்வீஸ் ஆப்ஜெக்ட் இருக்கு. அப்படின்னா சார் நான் ஒரு ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணி அதில் ஒரே ஒரு ஐபி வைக்கிறேன். ஒன் ஐபினா என்ன? ஃபார் எக்ஸாம்பிள் 10.0.0.10க்கு ஒரு ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணுறேன். அதுக்கு பேர் ஹோஸ்ட் ஆப்ஜெக்ட். சார் நான் ஒரு ஃபுல் நெட்வொர்க்கே உள்ள வச்சுட்டேன். 10.0.0.0/8 அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஆப்ஜெக்ட் மட்டும் பாரு. ஒரு நெட்வொர்க்குக்கே ஒரு ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணா அந்த ஆப்ஜெக்ட்டுக்கு பேர் என்ன ஆப்ஜெக்ட்? நெட்வொர்க் ஆப்ஜெக்ட். ஏன்னா உங்களுக்கு ஜாப் கிடைச்சிட்ட அப்புறமா உங்க இன்ஜினியர் பேசியிருப்பாங்க, ஒரு நெட்வொர்க் ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணுவாங்க. நீங்க அவர்கிட்ட போயிட்டு நெட்வொர்க் ஆப்ஜெக்ட்னா என்னன்னு கேட்கக்கூடாது. லேண்ட் நெட்வொர்க்குக்கு நெட்வொர்க் ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணுவாங்க. சேல்ஸ் டிபார்ட்மெண்ட்ல இருக்க 3வது பிசிக்கு ஹோஸ்ட் ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணுவாங்க. ஹோஸ்ட் ஆப்ஜெக்ட்னா பர்டிகுலர் ஒரு ஐபிக்கு கிரியேட் பண்றது. நெட்வொர்க் ஆப்ஜெக்ட்னா அந்த செக்மெண்ட்டுக்கே கிரியேட் பண்றது. சர்வீஸ் ஆப்ஜெக்ட்னா ஒன்றும் இல்லை. ஆக்டிவ் டைரக்டரி போர்ட் நம்பர் என்ன? 389. எப்பவுமே இந்த 389 ஞாபகம் வச்சுக்க முடியாது. இப்ப ஏன் ஞாபகம் வச்சுட்டீங்கன்னா நான் அத்தனை தடவை கேட்டு 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 ஞாபகம் இருக்கு. POP3 போர்ட் நம்பர் என்ன? ஓகே, அப்போ இட்ஸ் ரியலி காம்ப்ளிகேட்டட். போர்ட் நம்பர் ஞாபகம் வச்சுக்கிறது கஷ்டம் தான். அப்போ இதுல போயிட்டு சர்வீஸ் ஆப்ஜெக்ட்ல நம்மளால என்ன வைக்க முடியும்? போர்ட் நம்பர் வைக்க முடியும். நான் இதுக்குள்ள 389 போர்ட் நம்பர் வச்சுட்டு அந்த ஆப்ஜெக்ட்டுக்கு பேர் என்னன்னு வச்சிருவேன்னா ஏரின்னு வச்சிருவேன். அப்போ ஒரு ஆப்ஜெக்ட்குள்ள ஒரு ஐபியை வச்சிங்கன்னா அதுக்கு பேர் ஹோஸ்ட் ஆப்ஜெக்ட். ஒரு ஆப்ஜெக்ட்குள்ள ஒரு ஃபுல் செக்மெண்ட்டையே வச்சுட்டீங்கன்னா அதுக்கு பேர் நெட்வொர்க் ஆப்ஜெக்ட். ஒரு ஆப்ஜெக்ட்குள்ள ஒரு போர்ட் நம்பரோ புரோட்டோகாலோ வைக்கிறீங்கன்னா அதுக்கு பேர் சர்வீஸ் ஆப்ஜெக்ட். நான் என்ன பண்ண போறேன்னா என் ஃபயர்வால்ல ஃபர்ஸ்ட் ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ண போறேன் என்னோட லேண்ட் நெட்வொர்க்காக. ஆப்ஜெக்ட் போங்க, அட்ரஸஸ்ல ஆட் கொடுங்க. நான் என்ன பேர் வைக்கிறேன்னா லேண்ட் நெட்வொர்க். என்னோட லேண்ட் நெட்வொர்க் என்னன்னா 10.0.0.10ன்னு போட்டா ஹோஸ்ட் ஆப்ஜெக்ட். அதுவே 10.0.0.0/8ன்னு போட்டா நெட்வொர்க் ஆப்ஜெக்ட். நெட்வொர்க் ஆப்ஜெக்ட். பொறுத்து தான் ஹோஸ்டா நெட்வொர்க். ரெடி? இப்போ போய் என் ஃபயர்வால்கிட்ட சொல்ல போறேன். என்ன சொல்ல போறேன்? இந்த மாதிரி 10 நெட்வொர்க்கு வெளியே போனா விட்டுடு. இப்போதைக்கு விட மாட்டாருல, இங்க வந்து மாட்டிக்குதே.
இன்டர் ஜோன்ல வெளியே போகாது பேக்கெட். அப்போ என் ஃபயர் கிட்ட போயிட்டு கீழே ஆடுன்னு ஒரு பட்டன் இருக்கு. செக்யூரிட்டி பாலிசியில் ஆட்ல போயிட்டு நான் ஆட் பண்ணேன். நேம் கேட்குறாங்க. இதுக்கு நேம் வந்து இன்டர்நெட் இன்டர்நெட். சோர்ஸ். எந்த ஜோன்ல இருந்து பேக்கெட் வரும்னு கேட்குறாங்க. இன்சைட் ஜோன்ல இருந்து வரும். யார் வருவா? இன்சைட் ஜோன்ல இருந்து யார் எந்த ஐபில வருவாங்க? 10 நெட்வொர்க்ல இருந்து வருவாங்க. நீங்க 10 நெட்வொர்க்னும் டைப் பண்ணலாம், இல்லைன்னா நீங்க ஏற்கனவே கிரியேட் பண்ண ஆப்ஜெக்டிவ் மேப் பண்ணலாம். இதெல்லாம் இப்ப தேவையில்ல, இதெல்லாம் விட்டுடுங்க. அடுத்தது என்ன? டெஸ்டினேஷன். எந்த ஜோன் வழியா வெளியே போவாங்கன்னு கேக்குறாங்க. அவுட் சைட். யாரை கேட்டு வெளியே போவாங்கன்னு கேக்குறாங்க. யாரை கேட்டு? நிறைய பேர் இது சொல்வீங்க 20.2. இங்க நீங்க அவசரப்பட்டு 20.2ன்னு டைப் பண்ணிட்டீங்கன்னா என்ன அர்த்தம்னா 20.2 மட்டும் தான் கேட்டு வெளியே போக முடியும். இன்ஸ்டா கேட்டு போக முடியாது, ஃபேஸ்புக் கேட்டு போக முடியாது, பப்ஜி கேம் விட முடியாது, கால் ஆஃப் டியூட்டி, ஜூம் கிளாஸ் எதுவுமே வராது. நான் என்ன சொன்னேன்? we want to allow full internet. don't put 20.2 here. here we want to put any. மேலே எனி கொடுத்துரும். மேலே இருக்க எனி. ஏனினா என்ன அர்த்தம்னா கிஷோர் தானே, அர்ஜுன் சொன்ன மாதிரி 0.0.0.0 அர்த்தம். அப்படின்னா எதுவாக இருந்தாலும் பரவாயில்ல, டெஸ்டினேஷன் ஐபிஸ் எனி, நீ பார்க்கவே தேவையில்ல. அப்போ இதுல என்ன சொல்லியிருக்கேன்? இன்சைட்ல இருந்து 10 நெட்வொர்க், அவுட் சைட் ஜோனை கேட்டு எந்த ஐபினாலும் பரவாயில்ல டெஸ்டினேஷனு. சர்வீஸ்ல போயிட்டு நான் என்ன பண்றேன்னா ஆட் கொடுத்து இங்க ஏற்கனவே 2 சர்வீஸ் ஆப்ஜெக்ட் ரெடி பண்ணி வச்சிருக்கேன். நான் பண்ணல, டிஃபால்ட்டா இருக்கு. எஸ்டிடிபிக்கும் சர்வீஸ் ஆப்ஜெக்ட் இருக்கு, எஸ்டிடிபிஎஸ்க்கும் இருக்கு. எஸ்டிடிபினா உள்ள என்ன போர்ட் நம்பர் இருக்கும்? 80. எஸ்டிடிபிஎஸ்னா உள்ள என்ன போர்ட் நம்பர் இருக்கும்? 44380. ஏன்னா ரியல் டைம்ல இருக்க எல்லா வெப்சைட்டும் ஒன்னு எஸ்டிடிபில இருக்க போது, இல்ல எஸ்டிடிபிஎஸ்ல தான் இருக்க. ஆக்ஷன் போறேன், ஆக்ஷன்ல என்ன போட்டிருக்கு? ஹலோ. என்ன சொல்றா? விட்டுடுன்னு. இப்போ நான் ஃபயர் வால்ல 2 முடிச்சாச்சு. என்ன நான் முடிச்சிருக்குன்னு சொல்றேன், கவனி. என்னோட ஃபயர் வால்ல நான் நல்லபடியா ரவுட்டிங் போட்டு முடிச்சாச்சு. எப்போ போட்ட சொல்லுங்க பார்க்கலாம். என்ன போட்டா ரவுட்டிங்ல? டிஃபால்ட் ரூட் போடு. டிஃபால்ட் ரூட் போட்டது தான் ரவுட்டிங். எதுவா இருந்தாலும் பரவாயில்ல, வெளியே அனுப்பிச்சு விடு ரவுட்டிங். நான் நல்லபடியா என் ஃபயர் வால்ல ஏசிஎலும் போட்டு முடிச்சிட்டேன். எது ஏசிஎல்? பாலிசி கிரியேட் இப்போ போட்டுது. இன்சைட் ஜோன்ல இருந்து அவுட் சைட் ஜோனை கேட்டு 10 நெட்வொர்க் வெளியே போனா விட்டுடுன்னு சொல்லிட்டேன். அப்போ ரவுட்டிங்கும் ஏசிஎலும் போட்டுட்டா இன்டர்நெட் வந்துருமானா கிடையாது. முக்கியமான ஆள் வரணும். யாரு? முக்கியமான ஆள் வரணும், நாட்டிங். ஏன்னா பிரைவேட் ஐபிக்கு வெளியே ரூட் இருக்காது ஐஎஸ்பில. அப்போ உள்ள இருக்க சொல்ல பிரைவேட் ஐபியா இருக்கலாம், வெளியே போக சொல்ல கண்டிப்பா பப்ளிக் ஐபியா மாறணும். அப்போ நான் பண்ண போறது டைனமிக் ஓவர்லோட் நேட் பண்ண போறேன். டைனமிக் ஓவர்லோட் நேட்னா என்னன்னா உள்ள எத்தனை பிரைவேட் ஐபி இருந்தாலும் வெளியே போக சொல்ல ஒரே ஒரு பப்ளிக் ஐபி மாதிரி எனக்கு வெளியே போகணும். அப்போ எங்க இருக்கு நேட்டுன்னு நான் போய் தேடணும். எனக்கு கான்செப்ட்ல நான் ஸ்ட்ராங்கு. அது பேலால்டாவோ, ஃபோர்டிகேட்டோ, செக் பாயிண்டோ, சோனிக் வாலோ, சோஃபாஸோ, சிஸ்கோவோ, அங்கே நான் ரவுட்டிங் பண்ணணும், செக்யூரிட்டி பாலிசி போடணும், நேட்டு போடணும். அது எந்த ஃபயர்வாலாக இருந்தாலும் சரி, எனக்கு தெரியும் நேட்டு போடணும்னு. ஆனால் எங்கே வச்சிருக்காங்க இந்த நேட்டுன்ற பட்டனே எனக்கு தெரியாது. ஏன்னா படிக்கிறது பேலோலேயே வேலை கிடைக்கும்னு கிடையாது. அதுக்கு தான் கான்செப்டை பார்க்கணும். சுரேன் சார் எங்கே கிளிக் பண்ணுறாரு? தேவையில்லாதது. இன்னைக்கு பேலால்டோ வெர்ஷன் 11ல் போயின்னு இருக்கு. நாளைக்கு வெர்ஷன் மாத்திட்டானா எதனா சேஞ்ச் பண்ணி விட்டுருவோம். கான்ஃபிகரேஷன் டிபெண்ட் பண்ணி கிடையாது, கான்செப்ட் டிபெண்ட். அப்போ இது ஃபோர்டிகேட்டா இருந்தாலும் கண்டிப்பா டைனமிக் ஓவர்லோட் பண்ண போறீங்க. அப்போ ஃபோர்டிகேட்டா இருந்தா நான் போய் தேடுவேன், எங்கேயாவது நேட்டுன்னு போட்டிருக்கானான்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷனும் கிளிக் பண்ணுவேன். நீங்க கிளிக் பண்ண தேவையில்ல, நானே சொல்லி கொடுக்க போறேன். பாலிசியில லெஃப்ட் ஹேண்ட் சைடு நேட், கீழே போனீங்கன்னா
என்ன சொல்லுதுன்னா ஒரு பேர் வச்சுக்கோங்கன்னு சொல்லுது. இன்டர்நெட்காக போட போற NAT ஒரிஜினல் பாக்கெட் எந்த ஜோன்ல இருந்து கொஸ்டின் கேட்கும், நீங்க ஆன்சர் பண்ணணும். அப்ப ஏற்கனவே உங்களுக்கு பாக்கெட் ஃப்ளோ தெரியணும். எந்த ஜோன்ல இருந்து பாக்கெட் வரும்? இன்சைட் உள்ள இருந்தா வரும். இன்சைட் எந்த ஜோனை கேட்டு போவோம்? அவுட் சைட் கோட் அவுட் சைடு கேட்டு வெளியே போகும். எந்த இன்டர்ஃபேஸ் வழியா வெளியே போவோம்? ஐபி கேட்டு போன்னு கேட்கல, எந்த இன்டர்ஃபேஸ் வழியா வெளியே போகும்னா 1/2 வழியா போகும். சர்வீஸ் இப்போதைக்கு எனி யார் வருவா, உள்ள இருந்து யார் வருவார்னா எதை கேட்டு வெளியே போவாங்கன்னா எதை வேணாலும் கேட்டு வெளியே போலாம். இப்படி போறவங்கள நான் டிரான்ஸ்லேட் பண்ணணும். மேல போட்டிருக்கான், இதை மட்டும் ஓகே கொடுத்துடாதீங்க. மேல போட்டிருக்கான் டிரான்ஸ்லேட் பண்ண போறீங்களா, இப்படி வரவங்களை டிரான்ஸ்லேட் பண்ணணும். ஆமா நான் டிரான்ஸ்லேட் பண்ணணும். சோர்ஸ் அட்ரஸ் டிரான்ஸ்லேஷன், சோர்ஸ் ஐபி மாத்திரணும். நான் வெளியே போக சொல்ல டைனமிக் ஐபிஎன் போட்டுன்னு போடும். ஒன்றும் இல்லை, இதான் டைனமிக் ஓவர்லோட் நட் பேர் மாத்திருப்பாங்க. சிஸ்கோல பொறுத்தவரையும் டைனமிக் ஓவர்லோடு, பாலால்டோ பொறுத்தவரையும் டைனமிக் ஐபி அண்ட் போர்ட். அட்ரஸ் டைப்ல இன்டர்ஃபேஸோட ஐபி எடுத்துன்னு போகணும். எந்த இன்டர்ஃபேஸ் ஐபி? 1/2 WAN இன்டர்ஃபேஸ் 1/2. 1/2 என்ன பப்ளிக் ஐபி உங்க கம்பெனி இதுனா 20.1. ஓகே. ரவுட்டிங் முடிச்சாச்சு, நாட்டிங் முடிச்சாச்சு, ஏசிஎல் முடிச்சாச்சு. ஒரு கம்பெனி ஃபயர்வால்ல இது மூணுமே இருக்கும். இந்த மூணுல நீங்க ஒண்ணு தப்பு பண்ணியிருந்தாலும் இன்டர்நெட் ரீச் உள்ள இருக்கவங்களுக்கு இன்டர்நெட் கிடைக்காது. அப்போ ஒரு கம்பெனிக்கு போறீங்க, இன்டர்நெட் இஷ்யூன்றாங்க. அப்போ ஃபயர்வால ரவுட்டிங் செக் பண்ணணுமா, ஏசிஎல் செக் பண்ணணுமா, நாட் செக் பண்ணுமா? ஏன்னா அடுத்த மாசத்துல இதெல்லாம் நடக்க போகுது. ஒரு கம்பெனிக்கு போவீங்க, ஒரு பிசிக்கு இன்டர்நெட்டே வரலன்னு, பக்கத்துல பிசிக்கெல்லாம் நெட் வரும், ஒரு பிசிக்கு மட்டும் இன்டர்நெட் இஷ்யூன்னு. பசங்க என்ன பண்ணுவாங்கன்னா ஃபயர்வால போயிட்டு வெறும் ஏசியில மட்டும் பார்த்துன்னு இருப்பாங்க. சார் இருக்கு வரல இருக்கு. நானா இருந்தா நான் ரவுட்டிங்கும் பார்ப்பேன், நம்ப மாட்டேன். அவர் டிஃபால்ட் ரூட் போட்டிருப்பாரு, நான் நம்ப மாட்டேன். நான் போய் செக் பண்ணுவேன் கண்ணால, ரவுட்டிங்கும் பார்ப்பேன், அக்சஸ் கண்ட்ரோல் லிஸ்ட் என்ன போட்டிருக்காங்கன்னு பார்ப்பேன். அதை மட்டும் போட்டுட்டு நாட்டிங்க மாத்தி போட்டிருந்தாங்கன்னா ஆகாது. இந்த மூணுமே ஒழுங்கா இருந்தா மட்டும்தான் உள்ள இருக்கிறதுனால வெளியே போக முடியும். இந்த மூணுல ஒண்ணு தப்பு நடந்தாலும் உள்ள இருக்க பிசினால வெளியே இருக்க நெட்வொர்க்கை ரீச் பண்ணவே முடியாது. இப்போ நம்ம இவ்வளவு கான்ஃபிகரேஷன் பண்ணிட்டோம். இப்போ நான் என்ன பண்ண போறேன் அப்படின்னா, ஜஸ்ட் மினிட், எல்லாம் மியூட்ல இருங்க, ஒரே நிமிஷம். ஓகே, இப்போ யாரும் அன்மியூட் பண்ண முடியாது, ஒரே நிமிஷம் வெயிட் பண்ணுங்க. ஆன்லைன் கமிட் பண்ணு. வேற மிஸ் பண்ணிட்டோமா தெரியல, பார்த்தோம். ஏன்னா திடீர்னு எனக்கே ஃபயர்வாலோட கான்ஃபிகரேஷன்லாம் எதனா மிஸ் பண்ணிட்டோமா. எப்போ எடுத்த லாஸ்ட் பேட்ச்னா ஆயிடுச்சு ஒரு 3 months மேபி. கான்செப்ட்ல ஸ்ட்ராங்கா இருக்கும், கான்ஃபிகரேஷன்ல மாறிடும்ல, எல்லாருனாலையும் ஞாபகம் வச்சுக்க முடியும். கமிட் ஆகட்டும், அது கமிட் ஆகிற வரைக்கும் உள்ள இருக்க பிசிக்கு போயிட்டு ஐபிஎஸ்என் பண்ணிக்கலாம். டிஹெச்சிபி எனேபிள் பண்ண முடியும், இப்பவே டிஹெச்சிபி எனேபிள் பண்ண முடியும். வேணா அதை நாளைக்கு பார்த்துக்கோ. நான் இந்த பிசிக்கு மேனுவலா ஐபிஎஸ்என் பண்ணி ncpa.cpl local data connection properties. just a moment. என்ன ஐபி இருக்கு? 10.10 டிஃபால்ட் கேட்வே 10.1 ப்ரிஃபர்ட் டிஎன்எஸ்லாம் கொடுக்க மறந்துடாதீங்க, கூகுள பாஸ் பண்ணி விட்டுருங்க. 8.8.8.8 கமிட் ஆகி முடிஞ்சிருச்சுன்னா இந்த பிசிக்கு இன்டர்நெட் ரீச்சபிலிட்டி வரணும். வந்துருச்சுன்னா வெடி போயிடும். டவுட்லாம் அப்புறமா. என்ன டைம் ஆகுது? 11:18. குட். நேற்று எடுத்த டாபிக்கும் இன்னைக்கு எடுத்த டாபிக்கும் சேர்த்து ஒரு கிளாஸ் தான் நாங்கள் எடுப்போம். இன்னைக்கு பிரிச்சுட்டேன், ஸ்லோவா எடுத்தோம் நேற்று. டவுட் அப்புறம்.
சரி, கமிட் ஆயிடுச்சு. கவனிங்க. அப்போ உள்ள இருக்க கிளைண்ட்டுக்கு இன்டர்நெட் கிடைச்சிருச்சுன்னா வீட்டுக்கு போயினே இருக்கலாம். ஐம் கோயிங் டு கூகுள். நடுவில் யாரும் பேசாதீங்க ஆஃப்லைன். அதனால தான் ஆன்லைனே நான் மீட் பண்ணி வச்சிருக்கேன். ஐம் கோயிங் டு facebook.com. ஓகே, அப்படின்னா ஆஃப்லைன் பேசக்கூடாது, கரெக்டா? ம், சரி. புது ஸ்டூடெண்ட்லாம் இல்லை, கரெக்டா? நம்மளா பழைய ஸ்டூடெண்ட். ம், சரி. நான் ஏற்கனவே என்ன சொன்னேன்னா, உள்ள இன்டர்நெட் வர வைக்கிறதுக்கு நீங்க கஷ்டப்பட்டு இருக்கணும். நான் ரவுட்டிங் பண்ணிட்டேன், நாட்டிங்கும் பண்ணியிருக்கேன், அக்சஸ் கண்ட்ரோல் லிஸ்ட் போட்டிருக்கேன், ஆப்ஜெக்டும் கரெக்டாக தான் போட்டிருக்கேன். இவ்வளோ பண்ணாலும் உள்ள இருக்க கிளைண்ட்டுக்கு இன்டர்நெட் வரல. இப்போ யூ ஆர் a நெட்வொர்க் இன்ஜினியர், நாட் நெட்வொர்க் செக்யூரிட்டி இன்ஜினியர். ஏன்னா செக்யூரிட்டினா ஒன்றும் அட்டாக் கிட்ட நம்ம போவே இல்லை. இப்போ நெட்வொர்க் இன்ஜினியர் தான். அப்போ நீங்க தான் இந்த கம்பெனியோட நெட்வொர்க் இன்ஜினியர்னா நீங்க தான் இதை கண்டுபிடிக்கணும், ஏன் இன்டர்நெட் வரலன்னு. ஓகேவா? ஆஃப்லைன் யாரும் பேச வேணாம். ஆன்லைன் யாருக்குன்னா ஆன்சர் தெரியும்னா சாட் பாக்ஸ் வாங்க, ஜூம் சாட் வாங்க. ஜூம் சாட்ல சாட் இஸ் டிசேபிள்னு காமிக்கும். அதில் என்னோட நேமை நீங்கள் செலக்ட் பண்ணணும். என் நேமை செலக்ட் பண்ணாதான் உங்களால் சாட் பண்ண முடியும். யாருன்னா இத்தனை இன்ஜினியர்ஸ் இருப்பீங்க. ஆஃப்லைன் யாரும் பேசாதீங்க, திருப்பி சொல்கிறேன். ஆன்லைனில் இத்தனை இன்ஜினியர்ஸ் இருப்பீங்க. ஏன் இன்டர்நெட் வரல அப்படின்றத முடிஞ்சா கண்டுபிடிச்சு சொல்லுங்க. பிகாஸ் யூ ஆர் இன்ஜினியர், கண்டுபிடிச்சு தான் தீரணும். எஸ், அழகு சொல்லுங்க. ஸ்டேட்ஃபுல் ஃபயர்வால், ஒய் ஐ வாண்ட் டு புட் ரிட்டன் டிராஃபிக். ரிக்வஸ்ட் வெளியே போச்சுன்னா ரிட்டன் என்ட்ரி கிரியேட் ஆயிரும்ல செஷன் டேபிள். ஆஃப்லைன்ல கண்டிப்பா உங்க எல்லாருக்கும் ஆன்சர் தெரியும். சார் அது சிஎல்ஐல பிங் பண்ணி பார்க்கலாமா சார், கூகுள் டிஎன்எஸ்? சரி, ஓகே. வேற 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 சார் எண்ட் பாயிண்ட் டிஎன்எஸ் அசைன் இருக்க மாட்டேன் சார், ஒன்லி ஐபி அட்ரஸ் மட்டும் இருக்கும். இல்ல போட்டிருக்காங்க. என் பாயிண்ட் எதுவுமே இல்லை என்கிட்ட. சார் சிஎல்ஐல பிங் பண்ணி பார்க்கலாம்ல, கூகுள் டிஎன்எஸ் 8.8. பிங் பண்ணி பார்க்கலாம். சரி, ஓகே. வேற 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 பாலிசியில செக் பண்ணலாம். பாலிசியில பாலிசி Port பிரியாரிட்டி number 53. பாலிசியில சர்வீசஸ்ல டிஎன்எஸ் 53 எனபிள் பண்ணிருக்கோம், ஆட் பண்ணிருக்கலாம். சரி, ஓகே. அப்போ லாஜிக் என்னன்னா, ஆஃப்லைன்ல எல்லாருக்கும் தெரியும். என்னன்னா நான் சொல்லி கொடுத்ததெல்லாம் விட்டுட்டு நீங்க ஏனாதாரம் படிக்கிறீங்க. நான் சொல்லி கொடுத்தல பேக்கெட் ஃப்ளோ இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். பேக்கெட் ஃப்ளோ தான் இம்பார்ட்டன்ட். ஆமாம், ரவுட்டிங் பண்ணிட்டாரு, நாட்டிங் பண்ணிட்டாரு, ரவுட்டிங் பண்ணிட்டாரு, நாட்டிங் பண்ணிட்டாருன்னா ஆன்சர் வராது. இங்கே நீங்கள் என்ன டைப் பண்ணியிருக்கீங்கன்னா www.facebook.comனு டைப் பண்ணி என்ட்ரு கொடுத்துருக்காரு சார். அப்போது சிசிஎன்ஏல படிச்சதெல்லாம் இங்கே எடுத்து இறக்கணும். அங்கே இருக்குது தான் இங்கே இருக்க போகுது, எந்த மாற்றமும் கிடையாது. அப்போ நீங்கள் என்ட்ரு கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு
டிஸ்கவர் பாக்கெட் போகுமா, சிங்க் போகுமா? டிஹெச்சிபி போகும். டிஎன்எஸ்ஆ சரி ஓகே. அப்போ டிஎன்எஸ் query பாக்கெட் போகும். எதுக்குன்னா ஐ வாண்ட் டு ஃபைண்ட் ஐபி ஆஃப் facebook.com. எனக்கு ஃபேஸ்புக்கோட ஐபி தெரியாது. சோர்ஸ் போர்ட் நம்பர் என்ன, டெஸ்டினேஷன் போர்ட் நம்பர் என்ன? Source ரேண்டம் சார். random destination 53. சோர்ஸ் போர்ட் நம்பர் ரேண்டம் டெஸ்டினேஷன் 53. சோர்ஸ் ஐபி என்னன்னா கிளைண்ட் ஐபி 10.10. டெஸ்டினேஷன் ஐபி ப்ரிஃபர் டிஎன்எஸ் 8.8.8.8. இந்த பாக்கெட் தான் ஸ்விட்ச் வழியா உங்க ஃபயர்வாலுக்கு வந்திருக்கும். ஃபயர்வாலில் ரவுட்டிங் இஷ்யூலாம் கிடையாது, எதுவாக இருந்தாலும் வெளியே போகலான்னு சொல்லிட்டீங்க. ஃபயர்வாலில் நேட்டிங்கும் கரெக்டாக இருக்குது. 10 நெட்ஒர்க்லேருந்து யார் வெளியே வந்தாலும் நேட்டம் நடக்கும் நல்லபடியாக. ஆனால் ஃபயர்வாலில் எதில் மாட்டிப்பீங்கன்னா அக்சஸ் கண்ட்ரோல் லிஸ்ட்டில் மாட்டிக்கும். ஏன்னா ஏசிஎல்ல நீங்கள் என்ன சொல்லியிருக்கீங்கன்னு கண்ணை திறந்து பாருங்க. ஏசிஎல்ல 10 நெட்ஒர்க்லேருந்து யார் வேணால் வரட்டும், அவங்க டெஸ்டினேஷனோட ஐபி எந்த ஐபி வேணாலும் கேட்டு போட்டும். ஆனால் HTTP HTTPS மட்டும் அலோவ் பண்ணிருக்கோம். கரெக்டா? அப்போ சர்வீஸ்ல போயிட்டு நீங்க என்ன அலோவ் பண்ணிருக்கீங்கன்னா HTTPயோ HTTPS தான் அலோவ் பண்ணிருக்கீங்க. அப்படின்னா போர்ட் 80 ரிக்வஸ்ட் வந்தா வெளியே போகும். போர்ட் 443 ரிக்வஸ்ட் வந்துச்சு அப்படின்னா வெளியே போகும். ஆனா ஃபர்ஸ்ட் எந்த ரிக்வஸ்ட் வரும்னா 53 தான் வரும். 53 இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். எல்லா கம்பெனியோட ஃபயர்வால்லையும் 53 அலோவ் பண்ணியிருப்பாங்க, வேற வழியே கிடையாது. எல்லா கம்பெனியோட ஃபயர்வால்லையும் 53 மேண்டட்டரி, பிகாஸ் டிஎன்எஸ் ரிசால்வ் ஆகாது. அப்படி டிஎன்எஸ் ரிசால்வ் ஆகலைன்னா எல்லாம் உள்ள ஐபி ஞாபகம் வச்சுக்கணும். ஐபி ஞாபகம் வச்சுக்கிறது காம்ப்ளிகேட்டட். அப்போ நீங்க போயிட்டு டிஎன்எஸ் அலோவ் பண்ணணும். டிஎன்எஸ் சர்வீஸ் ஆப்ஜெக்ட் இல்லைன்னா கிரியேட் பண்ணுங்க. சர்வீஸ்ல போயிட்டு ஒரு பேர் வச்சுக்கோங்க, டிஎன்எஸ் டிஎன்எஸ் யூடிபி. டிஎன்எஸ் போர்ட் நம்பர் என்னன்னா 53. ஓகே, இப்போ நான் 3 போட்டு அலோவ் பண்ணிட்டேன். 53 அலோவ் பண்ணியிருக்கேன், 80 அலோவ் பண்ணியிருக்கேன், 443 அலோவ் பண்ணியிருக்கேன். ஓகே, தென் கம் டு எல்லாமே என் கையில் இருக்கு. நான் எந்த பேக்கெட் போகணுன்றனோ அது மட்டும்தான் போகும். நான் எந்த போர்ட் நம்பர், எந்த ப்ரோட்டோகால், எந்த சோர்ஸ் ஐபி, எந்த டெஸ்டினேஷன் ஐபி, எந்த ஜோன் போகக்கூடாது, எல்லாமே இனிமே ஃபயர்வால் இன்ஜினியர் கையில் தான் இருக்கும். இப்போ கமிட் ஆகிட்ட அப்புறமா இன்டர்நெட் கிடச்சிடணும். அப்படி இன்டர்நெட் கிடைக்கலன்னா மேபி நம்ம பண்ண கான்ஃபிகரேஷன் ஏதோ ஒரு இடத்துல தப்பாக இருக்கும். அதை ட்ரபிள் ஷூட் பண்ணுவோம், தெரியணும் எங்கே தப்பு பண்ணியிருக்கோம். மேக்ஸிமம் தப்பு பண்ணல, வந்துடும். அப்படியே வரலன்னா பண்ணியிருப்போம், செக் பண்ணிக்கலாம், வந்துடும். அது destination will be area. ஃபயர்வால்ல டெஸ்டினேஷன் எனின்னு போடலாம், சோர்ஸ் எனி டெஸ்டினேஷன் எனின்னு போடக்கூடாது. நீங்க ரியல் டைம்ல ஒர்க் பண்றீங்கன்னா எனி பாலிசி போடக்கூடாது, எனி பாலிசி போடக்கூடாதுன்னா அது எனி பாலிசியில எனி பாலிசி. சோர்ஸும் எனின்னு போட்டுருவாங்க, டெஸ்டினேஷன் எனின்னு போடுவாங்க. உள்ள இருக்கவங்க வெளியே எதை வேணா கேட்டு போகலான்னு போடுங்க. ஆனா வெளியே இருக்கவங்க யாரு வேணாலும் உள்ள எதை வேணா கேட்டு வரலான்னு போடக்கூடாது. நான் சொல்றது புரியலன்னா திருப்பி சொல்றேன். வெயிட் சுரேந்தர் உள்ள இருக்கனா? நான் சுரேன் நெட்வொர்க்ல இருந்து வெளியே யாரை வேணாலும் கேட்டு போகலாம், எனி போட்டுக்கோங்க. இதை தலைக்கீழ போட்டுறாதீங்க. வெளியே இருக்கவங்க யாரு வேணாலும் சுரேன் நெட்வொர்க்ல இருக்க எதை வேணாலும் கேட்டு உள்ள வரலான்னு போட்டுறாதீங்க. அப்படி எது வேணா கேட்டு உள்ள வரலன்னா உங்களை கேட்காம உள்ள வந்து எதை வேணா எடுத்துட்டு போயிடுவாங்க. அப்போ இன்டு அவுட் பிரச்சனை இல்லை எனக்கு, அவுட் டு இன் தான் எனி போட்டுறக்கூடாது. வெளியே இருக்கவங்க யாரு வேணாலும் உள்ள இன்சைட் ஜோன்ல இருக்க எதை வேணாலும் கேட்டு வரட்டும் அப்படின்னு பாலிசி எக்காரணத்துக்கு ஒன்று போடக்கூடாது. ஏன் போடக்கூடாது அப்படின்னா அப்படி போட்டுட்டா அதுதான் வல்னரபிலிட்டி, ஃபயர்வால்ல இருக்க வல்னரபிலிட்டி. இன்ஜினியர் வந்து ஈஸியாக முடிக்கணும்னு போடுவார். ஒரு சில கம்பெனியில் ஃபயர்வால்ல அது போட்டு அவுட்புட் சீக்கிரமாக வந்துடும். இப்போ இந்த போர்ட் நம்பர்லாம் படிச்சிருக்க மாட்டாங்க ஒரு சில பேர். என்ன வரவே இல்லை, சோர்ஸ் எனி டெஸ்டினேஷன் எனி அவுட்புட் வந்துடும். நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு சேவ் பண்ணிடுவார். அதுக்கு அந்த ஃபயர்வாலை போடாமல் இருந்திருக்கலாம். எனி போடுறதுக்கு எதுக்கு ஃபயர்வால், ரவுட்டர் வச்சுட்டு போயிருக்கலாமே. வேர் இஸ் மை லாங்குவேஜ்? இப்போ ரிஃப்ரெஷ் பண்ணுறேன். ஸோ நல்லபடியாக எனக்கு ஃபேஸ்புக் பேஜ் வந்திருக்கு, சந்தோஷம். இன்டர்நெட் கிடச்சிருச்சு. இப்போ கொஞ்சம் பிரச்சனை என்னன்னா டைம் தப்பாக இருக்குது.
இதில் போயிட்டு சேஞ்ச் டேட் அண்ட் டைமில் போயிட்டு சேஞ்ச் டேட் அண்ட் டைமில் போயிட்டு சாரி இதில் சேஞ்ச் டைம் ஜோன் ஜஸ்ட் மினிட் இன்டர்நெட் டைமில் போயிட்டு சேஞ்ச் செட்டிங்ஸில் போயிட்டு time.windows.com போட்டிருக்கா அப்படின்னா யூஆர்எல் கொடுத்துருக்காங்க. டிஎன்எஸ் அலோவ் பண்ணியிருக்கீங்க, யூஆர்எல் அலோவ் ஆயிடும். நான் அப்டேட் கொடுத்தேன்னா எனக்கு ஆட்டோமேட்டிக்காக டைம் வந்து கரண்ட் டைம் வந்து கிடச்சிடும். அப்டேட் நோ. வெயிட் பண்ணுங்க, யாரும் பேசாதீங்க. வெயிட் பண்ணுங்க, வெயிட் பண்ணுங்க, வெயிட் பண்ணுங்க. ப்ளீஸ் வெயிட் while Windows synchronize with time.windows.com ப்ராசஸில் இருக்கு. என்ன சொல்லுதுன்னா, இல்லை என்னால் ரீச் பண்ண முடியல, the operation returned because of timed out period expired. என்னால் டைம் சர்வர் கூட ரீச்சே பண்ண முடியல பிகாஸ் என்டிபி சர்வரோட போர்ட் ஆட் பண்ணணும் 1 2 3. அதுதான் சீசனே கிளாஸ்ல திட்டி திட்டி போர்ட் நம்பர் மட்டும் சொல்லி கொடுப்பேன். போர்ட் நம்பர் ஞாபகம் வச்சுக்கோங்க, போர்ட் நம்பர் ஞாபகம் வச்சுக்கோங்க. இவர் இப்போ ஃபர்ஸ்ட் இங்க என்ன போட்டிருக்கு, time.windows.com போட்டிருக்கா. டிஎன்எஸ் query அனுப்புவார், போயிட்டு இருக்கும். அந்த டிஎன்எஸ்ல என்டிபி சர்வர் ஐபி ரிஜிஸ்டர் பண்ணிருப்பாங்க, அந்த ஐபி வந்துட்டு இருக்கும். இப்போ என்டிபி சர்வருக்கு ரிக்வெஸ்ட் பண்ணணும். என்டிபி சர்வர் ரிக்வெஸ்ட் பண்ண சொல்ல 53 கிடையாது போர்ட் நம்பர். என்டிபியோட போர்ட் நம்பர் என்னன்னா 123. அப்போ என்டிபி சர்வர் கான்டாக்ட் ஆகாது. ஏன்னா நீங்க உங்க ஃபயர்வால்ல 80 அலோவ் பண்ணிருக்கீங்க, 443 அலோவ் பண்ணிருக்கீங்க, 53 அலோவ் பண்ணிருக்கீங்க. அப்போ உள்ள இருக்கவருக்கு யாருக்குமே டைம் சர்வர் டைமே அப்டேட் ஆகலைன்னா விஷயம் தெரியணும். எல்லாம் ஃபயர்வால் கண்ட்ரோல் தான் இருக்கு. அப்போ கம்பெனில 80 அலோவ் பண்ணுவாங்க, 443 அலோவ் பண்ணுவாங்க, தென் 80 அலோவ் பண்ணி விட்டுருவாங்க. ஓகேவா, 53 அலோவ் பண்ணி விட்டுருவாங்க. டைம் அப்டேட் ஆகாது. ஏன் வரல, ஏன் வரலன்னா இன்ஜினியருக்கு புரியணும். ஓகே, அகைன் கோ டு தட் இன்டர்நெட் பாலிசி, அலோவ் என்டி. எங்க போச்சு, சர்வீஸ் யூஆர்எல் கேட்டகரி ஆட் சர்வீஸ் ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணிக்கோங்க புதுசா. ஏன்னா என்டிபிக்கு டிஃபால்ட்டா உள்ள இல்லை. என்டிபி நெட்ல போயிட்டு என்டி டிசிபியா யூடிபியா நீங்க படிங்க, நானே சொல்லி கொடுக்குறேன். என்டிபிலாம் யூடிபி தான். ஓகேவா, போர்ட் நம்பர் வந்து 123. என்டிபி போர்ட் நம்பரையும் அலோவ் பண்ணியாச்சு. இப்போ நான் கமிட் பண்றேன். கமிட் பண்ணிட்டா எனக்கு என் ஃபயர்வால் என்டிபி ரிக்வெஸ்டையும் வெளியே அலோவ் பண்ணணும். சொல்லுங்க. நீங்க அவுட் சைடு ஹேக்கரா இருக்கீங்களா? அவுட் சைடு ஹேக்கரா இருக்கீங்க. உள்ள இருக்க எம்ப்ளாயி தெரியும். ஓகே குட், ஹேக் பண்ண போறீங்க. ஃபயர்வால் செக்யூரிட்டி பாலிசி என்னன்னு போட்டிருக்கீங்க? உள்ள இருக்கவங்க வெளியே எதை வேணாலும் கேட்டு போலான்னு போட்டாச்சு. நம்ம போட்டோமா? சரி, அப்படி கேட்டு இப்போ அந்த உள்ள அவர் அந்த ஐபி போட்டு எழுதி வரப்போகுது. அப்போ இங்க இருந்து போய் அது அஃபெக்ட் பண்ண வாங்கிட்டு கண்டிப்பா இதை காமிக்கும். சரி, இது என்டிபி முடிட்டு. சரி, இப்போ போய் டைம் அப்டேட் பண்றேன். திருப்பி அப்டேட் பண்ணுங்க, திருப்பி அப்டேட் பண்ணுங்க. அது பூட் ஆயிருக்காது ஒழுங்கா. ஓகே, த கிளாக் வாஸ் சக்சஸ்ஃபுல்லி சின்க்ரனைஸ்ட். டேட் அண்ட் டைம் வந்து வந்திருக்கு. சரி, ஓகே, 6:03 PM வந்திருக்கா? ஓகே, என்ன வந்திருக்கு? ஓகே, டைம் ஜோன் மாத்திக்கணும். அப்புறம் டைம்ல சின்க்ரனைஸ் ஆயிருக்கு. சரி, நான்
அப்போ எல்லாமே உள்ள இருக்க கிளைண்டோட மொத்த டிராஃபிக்கும் ஃபயர்வால் தாண்டி தான் போகுது. இப்போ நம்ம ஸ்டூடெண்ட் என்ன டவுட் கேட்குறாருன்னா, சுரேன், நான் வெளியே ஒரு வெப் சர்வர் வச்சிருக்கேன் வெளியே. ஒரு இந்த சின்ன டவுட். இது சரி. இந்த டவுட் முடிச்சுட்டு வந்துடுறேன். ஓகே. வெளியே ஒரு வெப் சர்வர், ஏதோ ஒரு வெப் சர்வர் இருக்கு. அந்த வெப் சர்வரில் நான் வந்து .exe ஒரு எக்ஸிக்யூட்டிவ் ஃபைல் வச்சிருக்கேன், ஒரு சாஃப்ட்வேர். இந்த சாஃப்ட்வேர்க்குள்ள ஃபுல் அண்ட் ஃபுல் வைரஸ் தான் இருக்கு. வைரஸ் இருக்கு, பக்ஸ் இருக்கு. அவங்க சிஸ்டம் அஃபெக்ட் பண்றதுக்கு ஏற்ற மாதிரி அந்த அப்ளிகேஷன் நான் பில்ட் பண்ணி வச்சிருக்கேன். இப்போ நான் என் ஃபயர்வால்ல என்ன பாலிசி போட்டிருக்கேன்னா, 10 நெட்வொர்க்ல இருக்கவங்க யாரு வேணாலும் டெஸ்டினேஷன் எதை வேணாலும் கேட்டு போகலாம் அப்படின்னு சொல்லியிருக்கு. அப்போ இங்க இருக்க பாக்கெட் இங்க வரும், வெளியே நீங்க எதை கேட்டு போனாலும் விட்டுரும், இந்த வெப் சர்வர் கேட்டு போனாலும் விட்டுடும். அப்போ அந்த வெப் சர்வர்ல இருந்து அந்த அப்ளிகேஷன் அவர் டவுன்லோட் பண்ணிட்டாருன்னா ரிட்டன் டேட்டா கண்டிப்பா ஃபயர்வால் செஷன் டேபிள் வழியா உள்ள போயிடும். ஃபயர்வால் இதை ஸ்டாப் பண்ண போறது இல்லை. அப்போ கண்டிப்பா இந்த கம்ப்யூட்டர் அஃபெக்ட் ஆக தான் போகுது. ஏன்னா டெஸ்டினேஷன் வில் பி எனி. சரி, இது இப்போதைக்கு இதை நான் ஸ்டாப் பண்ணல, இதை ஸ்டாப் பண்ணவும் முடியும். we have something called as antivirus. Palo Altoலயே நம்மளால என்ன பண்ண முடியும்னா ஆன்டிவைரஸ் ஃபீச்சர்ஸ் எனேபிள் பண்ண முடியும். ஐபிஎஸ் இருக்கு, ஐடிஎஸ் இருக்கு, ஆன்டி ஸ்பைவேர் இருக்கு, ஏகப்பட்ட ஃபீச்சர்ஸ் இருக்கு. அது எல்லாமே சைபர் அட்டாக்ல நான் காமிப்பேன். இப்போதைக்கு ஸ்டாப் பண்ண முடியாது, ஆனா அதையும் ஸ்டாப் பண்ணணும். ஆன்லைன் சொல்லுங்கப்பா, யாரோ டவுட் கேட்டீங்க. இப்போ என்டிபி கான்ஃபிகர் பண்ணும்போது நம்ம ஒன்று ஃபயர்வால் வந்து சர்வர் ஆக்ட் ஆகும், இல்லைன்னா நம்ம உள்ள ஒரு சர்வர் வச்சு அது என்டிபி சர்வர் நம்ம ஆக்ட் பண்ண வைப்போம். ஆமா, இப்போ இதில் நீங்கள் என்டிபி வந்து சர்வீஸில் எனேபிள் பண்ணும்போது அது எந்த ஒரு சர்வர்லேருந்து எடுத்துகிட்டு வருது அதோட டைம்? குளோபல் என்டிபி நிறைய கம்பெனி மெயின்டைன் பண்ணுவாங்க. அப்போ ஓகே. நான் எப்படி டிஎன்எஸ் 8.8.8 கொடுத்துருக்கேன், அது யாருது? அது எந்த இல்லை, கூகுள் மெயின்டைன் பண்ற டிஎன்எஸ். அப்போ என்டிபியும் ஒரு சில கூகுள் கிட்ட கம்யூனிட்டி இருந்து எடுத்துருக்கோமா? குளோபலா வச்சிருக்காங்க. ஏன் மைக்ரோசாஃப்டோட என்டிபி சர்வர் இருக்கு, அவங்களுக்கு நம்ம டொமைன் ஓகே. நம்ம வாங்குறது மைக்ரோசாஃப்டோட என்டிபி சர்வர் இருக்கு. இப்போ கம்பெனிஸ்ல பாதி பேர் குளோபலுக்கு ரிக்வெஸ்ட் பண்ண மாட்டாங்க. ஏன் குளோபலுக்கு ரிக்வெஸ்ட் பண்ண மாட்டாங்கன்னா டைம் டிலே ரொம்ப அதிகமா இருக்கும், வெளியே போயிட்டு பேக்கெட் ரிக்வெஸ்ட் வரும். அதனால கம்பெனிக்குள்ள கண்டிப்பா ஒரு லோக்கலா ஒரு டிஎன்எஸ் இருக்கும், கம்பெனிக்குள்ள லோக்கலா என்ன இருக்கும், ஒரு NTP server. என்டிபி சர்வர் இருக்கும். அப்போ எல்லாமே லோக்கல் சர்வர் வச்சே முடிச்சிருவாங்க. ஒரு சில கம்பெனி இன்வெஸ்ட்மெண்ட் இல்லை அப்படின்னா அவங்க குளோபலுக்கு பாஸ் பண்ணி இப்போ டிஎன்எஸ் சர்வரும் என்டிபி சர்வரும் ஒரே சர்வரை யூஸ் பண்ணுவாங்களா? தாராளமா பண்ணலாம், தப்பே கிடையாது. ஓகே. நம்ம வந்து ஃபயர்வாலை கூட டிஎன்எஸ் சர்வராகவும் என்டிபி சர்வரும் ஆக்ட் பண்ண வைக்க முடியும். முடியும். எஸ், டிஎன்எஸ்ஸா பண்ண வைக்க முடியும், யாரும் பண்ண மாட்டாங்க. பட் என்டிபி சர்வர் ஆக்ட் பண்ண வைப்பான். ஓகே. சார் இப்போ ஃபயர்வால வந்து நம்ம நெட்வொர்க் ஸ்பீடை கண்ட்ரோல் பண்ண முடியுமா? பண்ணலாம், பேண்ட் இம்ப்ளிமெண்டேஷன் ஃபயர்வால்ல பண்ண முடியும். பண்ணலாம். பட் நம்ம சர்வீஸ்ல ஆட் பண்ணுமா நம்ம அது, இல்ல டிஃபால்ட்டா செட்டிங்ஸ் இருக்கும், டிஃபால்ட்டாவே இருக்கும். ஓகே சார். சரி, இப்போ இந்த பேலல்டோ பொறுத்தவரையும் நானும் படிச்சுட்டு தான் இங்க வந்ததுனால உங்களுக்கு இப்போ என்ன புரிஞ்சிருக்கும் அப்படின்னா, இந்த பேலல்டோட கிராஃபிக்கல்ல சார் எங்கெங்கயோ போனாரு, எதையோ கிளிக் பண்ணாரு, ஏதோ பட்டன் கிளிக் பண்ணாரு, ஏதோ பாப்அப் ஓப்பன் ஆச்சு, எப்படியோ அவுட்புட் வந்துச்சுன்னா தெரியும். எங்க போய் ஜோன் கிரியேட் பண்ண, எங்க போய் மேட் போட்ட, எங்க போய் ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணாரு, எங்க போயின்ற ஓகேன்ற பட்டன் கொடுத்தாரு அப்படின்ற எதுவுமே இப்ப ஞாபகம் இருக்காது. தட் இஸ் நார்மல், அப்படிதான் இருக்கும். பிகாஸ் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க. ஒரு நாள் சிஸ்கோ ரவுட்டர் எடுத்தீங்க, ஒரு 1 month பிஃபோர் சிஸ்கோ ரவுட்டரை ஃபர்ஸ்ட் டைம் கன்சோல் கேபிள் போட்டு லாகின் பண்ண சொல்லுவோம், இதே மாதிரி தான் இருந்தது. யூஎம்னா என்ன, குளோபல் கான்ஃபிகரேஷன் மோட்னா என்ன, ப்ரிவிலேஜ்னா என்ன, உள்ள போகிறது எப்படி, வெளியே வர்றது எப்படிலாம் தெரியாது. ஆனா இன்னைக்கு அந்த ரவுட்டரை கையில கொடுத்தோம் அப்படின்னா அதுக்கெல்லாம் கஷ்டப்பட மாட்டீங்க, உள்ள போகவும் வருவீங்க, வெளியே வருவீங்க. பிராக்டிஸ். அப்போ இந்த கிராஃபிக்கல் அப்படிதான் இருக்கும். நீங்க எத்தனை தடவை பார்த்தாலும் இது இந்த கிராஃபிக்கல் இப்படிதான் இருக்கும். நீங்க ஒரு நாள் இந்த பேலோவை லாகின் பண்ணி நீங்க போயிட்டு இன்சைட் ஜோனு அவுட் சைட் ஜோனு எப்போ இதை ப்ராக்டிக்கல் பண்றீங்களோ அப்போதான் இந்த கான்ஃபிகரேஷன் மைண்ட்ல வரும். அது வரைக்கும் யாரா இருந்தாலும் இந்த கான்ஃபிகரேஷன் மைண்ட்ல வராது. லெஃப்ட் ஹேண்ட் சைட் போங்க, டாக்குமெண்டேஷன்ஸ் இருக்கும்,
நான் இங்க என்னென்ன பண்ணணும், ஸ்டெப் நம்பர் 1 போட்டிருப்பேன். என்னன்னு வெயிட் பண்ணுங்க. 15 minutes வெயிட் starting. பண்ணாம எங்களுக்கு கால் பண்ணி அட்மின் போட்டு வரலன்னு சொல்லக்கூடாது. ஸ்டெப் நம்பர் 1 அதான். ஸ்டெப் நம்பர் 2 அசைன் பண்றதுக்கு டிஃபால்ட் கிரெடென்ஷியல் என்ன, பாஸ்வேர்டு என்ன கொடுங்க, என்னென்ன கமாண்ட் நான் இப்போ உங்களுக்கு கொடுத்துருக்கோனோ டாக்குமெண்ட்ல ரெடியா இருக்கு. ஸ்டெப் நம்பர் 3 கிராஃபிக்கல் யூசர் இன்டர்ஃபேஸ் எடுங்க. ஸ்டெப் நம்பர் 4 ஜோன் கிரியேட் பண்ணுங்க. ஸ்டெப் நம்பர் 5 ஐபி டிஃபால்ட் விர்ச்சுவல் ரவுட்டர் மேப் பண்ணுங்க. அந்த டாக்குமெண்ட் அப்படியே இருக்கும். 6 ஸ்டெப் நம்பர் 7 டிஃபால்ட் ரூட் ஆட் பண்ணுங்க. ஸ்டெப் நம்பர் 8 ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணுங்க. ஸ்டெப் நம்பர் 9 அப்பயே நான் டிஎன்எஸ் அலோவ் பண்ணியிருப்பேன். டிஎன்எஸ் அலோவ் பண்ணிக்கோங்க. அதுக்கு அடுத்தது செக்யூரிட்டி பாலிசி கிரியேட் பண்ணுங்க. இன்டர்நெட் ரீச் பண்ணுங்க. இன்டர்நெட் வரும். ஓகே, இதுல இன்னொரு ஆப்ஷன் கொடுத்துருப்பேன். என்னன்னா என்ன இருக்கு, பாலோ ஆல்டோலயே உங்களால என்ன பண்ண முடியும்னா டிஹெச்சிபி எனேபிள் பண்ண முடியும். நான் நாளைக்கு காமிச்சிடும் ப்ராக்டிக்கல். எதுக்கோ டாக்குமெண்ட்ல இருக்கு. போடுறதா இருந்தா போடுங்க, இல்லை நீங்க ஸ்டாட்டிக்கா கொடுக்குறதா இருந்தா தாராளமா கொடுத்துக்கலாம். அப்போ நாளைக்கு என்ன பண்ண போறோம்னா, இதையே நம்ம இன்னொரு தடவை பார்க்க சொல்ல இன்னும் கான்ஃபிகரேஷன் புரியும். இதையே தான் பார்க்க போறோம். ஆனா வில் ட்ரை டு புட் ஆன் ரியல் டிவைசஸ். ஓகே, 2 லேப்டாப், ஒரு சிஸ்கோ ஸ்விட்ச், சிஸ்கோ ஏதோ ஒரு ஸ்விட்ச், சிஸ்கோ ஸ்விட்ச், ஒரு பேலோ ரியல் பாக்ஸ், பக்கத்துல ஐஎஸ்பிக்காக ஒரு ரவுட்டர் எடுத்துப்போம். இதே கான்செப்ட், இதே கான்ஃபிகரேஷனை நாளைக்கு ரியல் பாக்ஸ்ல பண்ணப்போம். அப்போ 2வது தடவை பார்க்க சொல்ல அந்த பயம் இருக்காது. இப்ப பார்க்க சொல்ல இருந்த ஒரு குழப்பம் நாளைக்கு இருக்காது, இருக்கக்கூடாது. நாளைக்கு இருக்குன்னா நீங்க ஃபர்ஸ்ட் இன்னைக்கே ஒழுங்கா பார்க்கலாம்னு அர்த்தம். அதுதான் என் கணக்கு. இன்னைக்கு புதுசா இருந்தது, நாளைக்கு ரொம்ப புதுசா இருக்கக்கூடாது, லைட்டா புதுசா இருக்கு. டெய்லி கிளாஸ்ல இந்த கான்ஃபிகரேஷன் பண்ணதான் போறோம். அப்புறம் ஒரு 5 நாள் கழிச்சு சுரேன் அந்த நெட்வொர்க் கீழே போனீங்கன்னா ஜோன் இருக்கும், அந்த ஜோனை போய் கிரியேட் பண்ணுங்க சுரேன்னு நீங்களே சொல்லுவீங்க. இது முதல் தடவை பார்க்க சொல்ல அப்படிதான் இருக்கும். எனக்கும் அப்படிதான் இருந்துச்சு, ஏமன் சாருக்கும் அப்படிதான் இருந்துச்சு, ராகுல் சாருக்கும் அப்படிதான் இருந்துச்சு. நாங்க பிராக்டிஸ் பண்ணதால எங்களுக்கு ஒரு ஐடியா கிடைச்சு. சரி, அப்போ நாளையிலேருந்து இந்த கோர்ஸ் ஸ்டார்ட் ஆயிடும். அந்த இனிஷியல் முடிஞ்சிச்சு. நாளைக்கு நாங்க எல்லாரையுமே அலோவ் பண்ண முடியாது. யாருக்குன்னா கோர்ஸ், அது ஒரே விஷயம், யாருக்குன்னா இந்த கோர்ஸ் ரிஜிஸ்டர் பண்ணணும், கண்டினியூ பண்ண போறீங்க அப்படின்னா சேல்ஸ் டீம் தான் கான்டாக்ட் பண்ணணும். 8939390744. இதுதான் சேல்ஸ் அவங்க ஹெட். அவங்கள கான்டாக்ட் பண்ணீங்கன்னா நாளைக்கு கிளாஸ் லிங்க் எல்லாம் மாறிட்டு இருக்கும். வாட்ஸ்அப் குரூப் இருக்கு. டாக்குமெண்ட்ஸ் நான் இன்னைக்கு டாக்குமெண்ட்ஸ் கொடுத்துருவேன். நேற்று கிளாஸோட ரெக்கார்டிங் வீடியோஸ் நான் நைட்டே அப்லோட் பண்ணி தான் வீட்டுக்கு போனேன். இன்னைக்கு கிளாஸும் நான் இப்போயே அப்லோட் பண்ணிடுவேன் உங்கள் யூடியூப் சேனலில். நீங்கள் கோத்ரூ பண்ணிக்கலாம். உங்களுக்கு லேப் கிரியேட் பண்ணுறது, இதுக்கு மேலே சப்போர்ட் எல்லாமே நீங்கள் கோர்ஸ் பே பண்ணி ரெஜிஸ்டர் பண்ணிட்டீங்கன்னா கிடைச்சிடும். எஸ், ஆன்லைன் சார். சார் நம்ம என்ன வெர்ஷன் யூஸ் பண்றோம் உங்களுக்கு சொல்லுங்க சார். நிறைய பேருக்கு அது தெரிய மாட்டேங்குது சார். அரவிந்தா? ஆமா சார். சொல்லுங்க அரவிந்த். சார் நம்ம வந்து லேப் என்ன வெர்ஷன் யூஸ் பண்றோம், என்ன பேரலல்ட்ட வெர்ஷன் யூஸ் பண்றோம், அதை பத்தி கொஞ்சம் சொல்லுங்க சார் எல்லாருக்கும். ஓகே, நீங்க எத்தனை மணிக்கு லாகின் ஆனீங்க அரவிந்த்? எத்தனை மணிக்கு வந்தீங்க அரவிந்த்? இப்பதான் வந்தீங்களா? ஆமா சார். சரி சரி, ஓகே. வெர்ஷன் 11 சரிங்களா அரவிந்த்? உங்க பாக்ஸ்ல என்ன இருக்கு, உங்க பேனல் என்ன இருக்கு? 10.9 or something இருக்கு சார். ஓகே சரி, நான் என்னோட விஎம் வந்து வெர்ஷன் 11. நான் ஏற்கனவே எக்ஸ்பிளைன் பண்ணிட்டாங்க, மேபி நீங்க லேட்டா ஜாயின் பண்ணிருக்கீங்க. ஓகே, உங்க பாக்ஸ்ல வந்து வெர்ஷன் 10 பாயிண்ட் சம்திங்கா? ஆமா சார். சரி, நாளைக்கு உங்க பாக்ஸ் வச்சு தான் கிளாஸ் எடுக்க போறோம். ஓகேவா? ஓகே சார். ஓகே சரி, ஓகே சார். அந்த டிஹெச்சிபி இது காமிச்சிங்கல்ல, பிடிஎஃப், ஆமா. சாரி பேலோட்ட பிடிஎஃப் ஒன்று காமிச்சேன், அதுவும் அப்லோட் பண்ணி அதுவும் போடுறீங்களா குரூப்ல? அது லேபுக்குள்ள தான் இருக்கும். லேபுக்குள்ள தான் இருக்கும். லேப் வர சொல்ல ஓ, லேப் ஆக்சஸ் பண்ணும்போது அது கிடைக்கும்ன்றீங்களா? அப்படிலாம் ஒன்றும் கிடையாது. உங்களுக்கு வேணுமா அதை கொடுத்துட்றேன், டவுன்லோட் பண்ணிட்டு. இல்ல நான் கேட்குறேன், நான் கிளாஸ் ஜாயின் பண்ண போறேன், அதுதான் நான் ஓகே, கேட்குறேன். ஜாயின் பண்ணாதவங்களுக்கு கொடுத்துறேன் இப்பவே, நோ ப்ராப்ளம். நல்லா எப்படி அது நம்ம ஆக்சஸ் பண்ணணும்? நான் அதையும் உங்களோட நேற்று அப்லோட் பண்ண குரூப்லேயே அப்லோட் பண்ணிட்டேன். சரிங்களா? ஓகே சார். இந்த வீடியோ யூடியூப்ல அப்லோட் பண்ணிட்டு லிங்க் மட்டும் ஷேர் பண்ணுங்க சார், திருப்பியும். ஓகே ஓகே ஷூர். டவுட் இருந்தா இப்போ 1 by 1 கேளு. ஸோ அதே மாதிரி டிஹெச்சிபி நேட் எல்லாம் சொன்னீங்க, நீங்க லேண்ட்ல தான் சொன்னீங்க, வேனுக்கும் அது சூட்டபிள் ஆகுமா? ஆமா, சூட்டபிள் ஆகும். அப்கமிங் கிளாஸஸ்ல அதை பத்தி அட்வான்ஸ் நேட்லாம் இருக்கு. எஸ் நேட் இருக்கு, டி நேட் இருக்கு, போர்ட் ஃபார்வர்டிங் இருக்கு. அதெல்லாம் நம்ம அப்கமிங் கிளாஸஸ்ல டிஸ்கஸ். ஓகே. மித்தாக் சொல்லுங்க.
இப்போ பண்ணதை எல்லாத்தையுமே கமாண்ட் லைன் இன்டர்ஃபேஸ்ல பண்ண முடியும். இட்ஸ் ரியலி காம்ப்ளிகேட். எனக்கே பண்ண தெரியாது. ஆமா, எனக்கே பண்ண தெரியும். பேசிக் கமாண்ட்ஸ் தான் எனக்கு தெரியும். பண்ண மாட்டாங்க யாரும். நீங்க பண்ண போறீங்கன்னா பண்ணலாம். நெட்ல சாட் ஜிபிடில கூட வரப்போகுது, மொத்த கமாண்ட்ஸ் வந்துருக்கு. ஆனா பண்றது இல்ல. மிக்தாத் ஆசைப்பட்டா பண்ணலாம். நீங்க நீங்க போற கம்பெனில பொறுத்து மேபி ஒரு சில பேருக்கு டைரக்ட் ஃபயர்வால் கான்ஃபிகரேஷன் தந்துருவாங்க. ஒரு சில பேருக்கு ரவுட்டிங் ஸ்விட்சிங் போட்டுட்டு ஃபயர்வால் தரும். நம்ம பசங்க நிறைய பேர் நிறைய பேர். ஹலோ சொல்லுங்க சுரேன் ப்ரோ. சொல்லுங்க சொல்லுங்க சுபாஷ் ப்ரோ. சொல்லுங்க சுபாஷ். ப்ரோ இப்போ நான் ஆன்லைன்ல கிளாஸ் அட்டெண்ட் பண்றேன். எனக்கு நான் வீக்கெண்ட்ல வந்து நம்ம அங்க லைவா வந்து நம்ம ப்ராக்டிஸ் பண்ணிக்கலாமா? இப்போ நீங்க ஆன்லைன்ல கிளாஸஸ் ஃபுல்லா முடிச்சுட்டு நான் ஆன்லைன் லேப் இப்பயே கொடுத்துருவேன். நீங்க லேப் எல்லாம் யூஸ் பண்ண ஆரம்பிச்சிடலாம். எனக்கு ரியல் பாக்ஸ் வேணும் சொல்லி ரியல் பாக்ஸ்ல ப்ராக்டிஸ் பண்ணணும்னா எப்போ வேணாலும் லேப் கோஆர்டினேட்டருக்கு கால் பண்ணிட்டு வாங்க, ரியல் பாக்ஸ்ல ப்ராக்டிஸ் பண்ணி. ஓகே, அதுக்கு தான் கேட்டேன். அதுக்கு தான் ஆக்சுவலா நான் பெங்களூர்ல ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ சப்போஸ் வீக்கெண்ட் வந்தாங்க ஒர்க் பண்ணி. ஓகே, நீங்க நான் ஆன்லைன் லேப் கொடுத்துருவேன். ஆன்லைன்ல ப்ராக்டிஸ் பண்ண ஆரம்பிச்சிருங்க கையோடு. சரிங்களா? ஓகே 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 சரி, ஓகே. திஸ் இஸ் an off. நம்ம நாளைக்கு எஸ் சொல்லுங்க சார். நான் அரவிந்த் பேசுறேன் சார். அரவிந்த், நம்ம வாட்ஸ்அப்ல பேசலாம். ஓகேவா? கால் பேசலாம். ஓகே, திஸ் இஸ் an off. எல்லாம் நல்லா படிங்க. தென் இன்னொரு விஷயம், லாஸ்ட் லிசன் கம்மிங் சண்டே மார்னிங் ஐம் ஸ்டார்டிங் மை ஆக்டிவ் டைரக்டரி. ஃப்ரீ செஷன்ஸ் தான். லிங்க் சேல்ஸ் டீம்ல கேட்டிங்கன்னா லிங்க் கரெக்டாக இதே குரூப்ல சுரேன் நெட்வொர்க் பேட்ச் ஒன்லி ஆக்டிவ் டைரக்டரி லிங்க் வந்துடும். 3 hours செஷன் 10 to 1 o'clock வரையும் ஏடி பற்றி டீச் பண்ண போகிறேன். நான் தான் டீச் பண்ண போகிறேன். ஃப்ரீயாக இருந்தால் சண்டே வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க. தட்ஸ் ஆல். தேங்க்யூ. பை பை.